1000 का स्टॉक. Hello everyone. Hi பசங்களா. Hi. So yes பசங்களா. And by the way உங்களோட friends யாராவது என்ன live join பண்ணலாம் அப்படினா you can join here. Yes, very good afternoon Rama. இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சாப்டர் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வை இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ரீசன் நான் சொல்லிடட்டா. ஆக்சுவலி தமிழ் மீடியமில் இல்லைடா பசங்களா, போன வருஷம் நான் இங்கிலீஷ் மீடியமில் தான் எடுத்தேன். ஸோ வீடியோஸ் இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து தான் தமிழ் மீடியம்க்கு வி ஹேவ் ஸ்டார்டட். ஸோ எஸ், யூ ஃபினிஷ் யுவர் டெய்லி டார்கெட். குட் கவின். ஓகேடாமா. இது ஏன் இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸில் லைக் செகண்ட் சாப்டரோட பப்ளிக்கில் வர 5 மார்க்ஸ் சரியாடாமா. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸைஸ் 2.4லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 5 மார்க் வரும்னா ஒரே ஒரு மாடல் தான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஞாபகம் இருக்க, நம்ம லாஸ்ட் சம் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரே ஒரு சம் மட்டும் தான் 5 மார்க்ஸ் சம். எக்ஸைஸ் 2.5 எக்ஸைஸ் 2.5லையுமே 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 சம் தான் இருக்குது. என்ன மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணுற அங்கே சம்மும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணுறது லைக் மாட் Z1 Z2 ப்ளஸ் மாட் Z2 Z3 அந்த டைப் சம் சரியா. ஸோ இதெல்லாம் போக அப்போது செகண்ட் சாப்டர்லேருந்து 5 மார்க்ஸ் கேட்கக்கூடிய எக்ஸசைசஸ்ன்னு பார்த்தா என்னடா, டுமாரோ வி வில் ஹாவ் அ ஹாசன். ஓகேவா, டுமாரோ நான் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் நான் யாழ்சாட்ட கேட்டிருக்கேன். பட் 8 o'clock நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நாளைக்கு எக்ஸைஸ் 1.7 அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தியரம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் சரியாடாமா. ஸோ எக்ஸைஸ் 2.7லேருந்து 2.6லேருந்து 2.8 இருக்குல்ல, இதுதான் 5 மார்க்ஸுக்கான ஒரு எக்ஸசைசஸ் சரியா. இதில் இருக்கிறது அதிகமாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை கம்பேர் பண்ணும்போது 5 மார்க்ஸுக்காக தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க சரியாடா பசங்களா. யா ஹாசன், நாளைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இருக்குன்னாமா. எஸ், யூ ஹாவ் டவுட்ஸ் இன் எக்ஸைஸ் 1.6. ஓகே, 9th எல்லாமே நம்ம வச்சு ஏமாற்றலாம் மாட்டாங்கடா பசங்களா. ஃப்ரம் கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலராக இருக்க போகுது. அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 3 செக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ். டெய்லியுமே 2-3 கிளாஸஸ் 9th-க்காக 8th-க்காக 10th-க்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் உங்களை ஏமாற்றலை. எஸ், கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு வந்தோம். ஓகே வாடாமா. நாளைக்கு ஹாசன், டுமாரோ சண்டே ஐ செட்னா ஐ வில் ஹாவ் சம் கிளாஸ் 8 to 8க்கு நான் வந்து ஷெட்யூல் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இன்னும் எனக்கு ரிப்ளை வரல. பட் நான் சொல்லிடுறேன் தவா சரிங்களா. ஓகே எவ்ரிவன். ஸோ அப்போ நீங்கள் படிக்க போகிறது என்னது? எஸ், மார்னிங் கிளாஸ் தான் ரைட்டா பசங்களா. நீ படிக்க போகிறது எதுக்காடா பசங்களா? டுடே வி ஆர் கோயிங் டு see this 5 மார்க்ஸ் சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு கான்ஷியஸாக யார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் யூ பி இன் தி லாஸ்ட் வரைக்கும் இருந்து கவனிச்சுட்டு போங்க சரிடாமா. ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்கும் போதே உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் அட்டர் ஈஸி. அண்ட் 2.8க்கு மட்டும் எனக்கு தனி செக்ஷன் வேணும். ஏன்னா அதில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே பெருசாக இருக்குது. ட்ரிக்னாமிக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. சொன்னி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே யாழ் சார் பார்த்துட்டாராங்க. அதை டெக்னிக்கல் டீம்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. ரிசல்வேஷனுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்கடா பசங்களா. ஸோ யூ ஃபில் திஸ் ஃபார்ம் ரைட். ஸோ ஃபார்மில் இருக்க எல்லா இஷ்யூஸுமே டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லியாச்சு. தே ஆர் சீயிங் தி ஸ்டெப்ஸ் டு ரிசால்வ் தட். ஓகே, ஸோ ரெடியாடா பசங்களா. ஸோ இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் பை த வே இன்னும் வாட் இஸ் இட், ஒரு ஃபயர் எமோஜி போட்டுக்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க பார்க்கலாம். எஸ்டா பசங்களா, கேன் வி ஸ்டார்ட்? ஓ, தேங்க்யூ ஸோ மச் டா பசங்களா. அண்ட் இன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாக ப்ளீஸ் அட்டன் இட் ஓகேங்களா. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ தட் ஐ வில் கம் அண்ட் ரிப்ளை சரியாடாமா. ஓகேவாடா பசங்களா. உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில போர்ஷன்ஸை நல்லா முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாட் இஸ் இந்த 7 days. ஏன்னா உங்களுக்கு June 1 வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவுக்கு போர்ஷன்ஸ் முடிக்கலான்னு தான் டெய்லியுமே கிளாஸஸ் வச்சிட்ருக்காங்க. ஸோ எப்பயுமே நீ கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா.
தைமின்னல்ல தமிழ் மீடியம்ஸ்க்கு ரெக்கார்டிங் இல்லைடா பசங்களா, பிகாஸ் யூ ஆர் சீங் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே போன வருஷத்தோட ரெக்கார்டிங். சரிங்களா, போன வருஷம் தமிழ் மீடியம் நாங்கள் எடுக்கலை, இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் எடுத்தோம். அதனால தான் வீடியோஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் மீடியமில் இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டரில் வரும், நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க முடியாது எல்லாமே. சரியாடாமா? ஸோ எஸ், கேன் வி ஸ்டார்ட் இட்? ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்டாமா, தமிழ் மீடியம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். பட் இட் டேக்ஸ் டைம். எஸ், ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் யூ. ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஒரு டன். சரி, லோக்கஸ்னால் என்னடாமா? கதை பேசிகிட்டே போகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல. சரி, 2 hours கிளாஸ். இந்த 2 hours கிளாஸை வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னா போர் அடிக்கக்கூடாது. நீயும் வந்துட்டு அப்படியே டவுன் ஆகக்கூடாது, நானும் அப்படியே டவுன் ஆகக்கூடாது. கரெக்ட்? நாளைக்குடா பசங்களா, நாளைக்கு 1.7 தீம் இல்லை, பட் இன்னும் ஷெடியூல் ஆகலை. பட் நான் உங்ககிட்ட சொன்னல 8 o'clock நான் கிளாஸ் எடுப்பேன்னு. எஸ், நாளைக்கு நான் ஷெடியூல் பண்ண சொல்லிடுறேன். சரிங்களா? ஐ திங்க் த ஷெடியூல் வில் பி டன் வித்தின் 5 o'clock. 5 o'clockல உங்களுக்கு கிளாஸஸ் ஷெடியூலே காட்டிடும். சரியா? நான் வந்து ஷெடியூல் பண்ண சொல்லிடுறேன். ஓகே வாடாமா? see this. எஸ், லோக்கஸ்னால் என்னடா பசங்களா? மேம், லோக்கஸ் அப்படின்னா ஈக்குவேஷன். சரிங்களா? லோக்கஸ் அப்படின்னா என்னது? ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு. ஓகேவாடா பசங்களா? நாம் கண்டுபிடிக்க போகிறது என்னது? ஆர் மோட்டிவ் என்ன? எஸ்டா பசங்களா, நம்மளோட மோட்டிவ் என்ன? கமான் எவ்ரிவன், யூ கேன் ரிப்ளை மீ. நம்மளோட மோட்டிவ் என்ன? 2.6ல் வர எல்லா 5 மார்க்ஸுமே. சரியா? ஈக்குவேஷனை நீ கடைசியாக கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ். ஓகேவா? எஸ், டன். இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னது? நம்மக்கிட்ட இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பொதுவான ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. அண்ட் mod z minus 4i divided by mod 4z plus 4i equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு given mod z minus 4i divided by z plus 4i which is equal to 1. ரைட்? ஹாய்டா பசங்களா? எஸ். ஸோ இதோட முதல் ஸ்டெப் என்னடாமா? இது எதுக்கு நடுவில் வருது? இது மாடுலஸ்குள்ளே வருது. உங்களுக்கு நான் பேசிக்ஸ் நடத்தின ஞாபகம் இருக்கா? செகண்ட் சாப்டரோட பேசிக்ஸ். ஓகே சார். பட் உங்களோட ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் 6:30 தான் வருவீங்க, சம்டைம்ஸ் 7 o'clock தான் வருவீங்க. அதனால தான் நான் வந்து எப்போயுமே ஐ ஷெடியூல்ட் இட் ஃபார் 6 or 6:30. ஓகே, பட் நோ ப்ராப்ளம். 5 வந்துடுவீங்களா ஸ்கூல் போய்ட்டு? அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூல் முடிச்சிருமா? இந்த வருஷம் தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து தான் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். சரியாடாமா? சரிடா, இது என்னடா பண்ணுறது? எஸ், என்ன பண்ணலாம்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே, யாரெல்லாம் பேசிக்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ பசங்களா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் எல்லாமே நான் டீட்டெயில்டாக நடத்தியிருக்கேன்டா. சரியா? ஸோ எஸ், இதை நான் போன வருஷம் நான் பண்ணவே கிடையாது இந்த பேசிக்ஸ். பட் உங்களுக்கு இப்போ பேட்டர்ன் எல்லாமே மாறிடுச்சு. கரெக்டாக? பப்ளிக் வந்துட்டு ஓனாக தான் இருக்க போகுது. அப்போ பேசிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரெக்ட்? ஸோ எஸ், ஸோ நம்மளோட 10th பப்ளிக்கோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன சொன்னாங்கன்னா, கம்பல்சரி நாங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கு காரணமே இந்த பேசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அதனால தான் அந்த பேசிக்ஸை உங்களுக்கு நான் முன்னாடியே எடுத்துடுறேன். அண்ட் நீங்கள் எனக்கு ஒரு டேட் சொல்லுங்கள், அதுவும் இந்த மந்த்துக்குள்ளே. ஓகேவா? ஸோ முக்கியமான சாப்டர், ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கிறதுலே கஷ்டமான சாப்டர்னு கேட்டிங்கன்னா, 1 is 5th chapter, 1 is 6th chapter. கரெக்டாக? யூ ஆர் அக்ரி வித் மீ? யாருக்கெல்லாம் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு தெரியும் 5th chapter 6th chapter தான் இருக்கிறதுலே டஃப்னு. ஸோ அந்த 5th and 6th கேன் வி, ஸோ வர சண்டே நம்ம ஏதாவது ஒரு 1 shot மேரத்தான் மாதிரி போகலாமா? ஆர் இந்த செகண்ட் சாப்டரே ஃபுல்லாக 1 shot போகலாம் மேம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா சம்ஸுமே நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த சம்ஸ் அந்த கிளாஸஸ்க்குள்ள நான் வந்துட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடான க்ரியேட்டிவ் கொஷின்ஸை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஓகே, டீல்ரா பசங்களா? Not tomorrow I have paid section. So day after, so which means May 30. ஓகேவா? ஸ்கூல் போகிறக்கு 2 நாளைக்கு முன்னாடி. கரெக்டாக? ஸோ செகண்ட் சாப்டரா 5th சாப்டராங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஓகேவாடா பசங்களா? யா. ஸோ அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் யூ ஹாவ் டு சே. 5th chapter மீன்ஸ் 5th chapterோட பேசிக்ஸை தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, செகண்ட் சாப்டர் ஆர் 5th chapterன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் 5th chapter is not for your midterm exam, அதுவுமே நான் சொல்லிடுறேன்.
ரைட். நாளைக்கு வந்துட்டு தீமணல்ல பேச்சஸில் இருக்க பசங்க. ஓகே மேம், பேசிக் கிளாஸ் எங்கே மேம் எடுத்திருக்கீங்க? 2 இம்பார்ட்டன்ட் பேசிக் கிளாஸ் இது தான்டாமா. இதில் தான் வந்து போலார் ஃபார்மோட எல்லா குவாட்ரண்ட்லேயும் ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆங்கிள்ஸை ஃபைன் பண்ணணும். அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற காரணங்கள் எல்லாத்தையும் இந்த லைவ்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ யூ கேன் கோ அண்ட் see this பசங்களா. அதுவுமே முக்கியமான காலம், இந்த லைவ்லேயே முக்கியமான காலம் வந்து எந்த காலம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ் யா இந்த காலம் தான். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக எப்படி இருக்குது, 1 hour கழிச்சு. ஸோ இந்த லைவில் 1 hour கழிச்சு வர இந்த பார்ட் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதில் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லியிருப்பேன். ஏன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும், செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும், தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும், எல்லா நீங்கள் கேட்குறீங்களே ஏன். ஸோ நம்ம தப்பு பண்ணுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா, மேக்ஸில் இது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் சும்மா பண்ணுறோம். ஓகே, புக்கில் இந்த ஸ்டெப் இருக்குது, இந்த ஸ்டெப் அப்படி போடுற ஆன்சர் வந்துடும்டா அப்படின்னு நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. உங்களோட மூளை வந்து இது ஏன் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டோம். ஆன்சரே பண்ணல அப்படின்னா அது புரிஞ்சுக்காது. ஸோ இட்ஸ் யோர் டியூட்டி, அது நம்மளோட கடமை தான் அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவாடா பசங்களா? ஸோ ஐ ஆல்வேஸ் வெல்கம் இந்த லைவாக இருக்கட்டும், எந்த லைவாக இருக்கட்டும். சரியா? ஒரு விஷயம் ஏன் ஒய் அப்படின்னு கேட்குறவங்க யூ ஆர் தி ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ யாரெல்லாம் இதில் ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க விரும்புகிறேன்? எஸ், யூ ஆல்வேஸ் ஒய். நீ என்ன கேள்வி கேட்டால் கேளு, ஒய்ன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் தாராளமாக பதில் சொல்வேன். அண்ட் ஐ என்கரேஜ் திஸ் ஒய் கொஷின்ஸ். ஓகே சரிடாமா. இது மாடோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவன்லேருந்து தான் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து டிவிஷன்னா தனித்தனி மாடுலஸ் நம்மளால எடுக்க முடியும். எஸ், ஒய் கொஸ்டின். எஸ், சூப்பர்டா. இது நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன். ஓகேவா? ஒரு கிவன் கொடுத்துட்டு அதுலேருந்து இசட் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி தே ஆஸ்கிங் இசட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த இசட் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் இப்போ இசட்டை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு தானே அர்த்தம். ஆமாம், அப்போ இதை நான் தனித்தனியாக பிரிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பிரிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் பிரிக்க முடியுமா? எஸ்டா பசங்களா? மாடுலஸ் அதாவது இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன்ல, இதை தனித்தனியாக பிரிக்கிற ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா? நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். ரைட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. எஸ், கேன் வி ஸ்பிளிட் இட்? தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? மாடுலஸில் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஏன் பண்ணுறீங்க? பிகாஸ் Z1 by Z2 is equal to mod Z1 by mod Z2 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் படிச்சிருக்கேன். அப்போ அது வந்து அப்ளிகபிள் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ நம்ம அப்ளை பண்ணுவோம். mod Z minus 4i divided by mod Z plus 4i which is equal to 1. எவ்ரிவன் ஓகேவா? ஸோ இங்கே இருக்க டிவிஷனை நான் இந்த சைட் கூட்டுட்டு போகிறேன். ஸோ நம்மளுக்கு கிடச்சிச்சு mod Z minus 4i is equal to mod Z plus 4i. ஓகேவா? ஆனால் இந்த லைனில் இப்போ உனக்கு என்னென்னலாம் தெரியுது? வாட் யூ அப்சர்வ்? இந்த லைனில் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு யோசிச்சு பாருங்கள். கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். என்னெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுது? எனக்கு கண்ணுக்கு தெரியுது என்னென்னா, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது. என்ன இருந்தாலும் அவன் மாடுலஸ் போட்டிருக்கான். எனக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். தெரியுமாடா பசங்களா? Do you know how to find the formula of a modulus? மாடுலஸ்க்கான ஃபார்முலா தெரியுமா? ஒரு mod Z அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்? நோடா பசங்களா, தீமணல்ல போகிறது இங்கே யூடியூப்பில் வராது. ஓகே? ஸோ எஸ், அதே தான். அப்போது எனக்கு இந்த மாடுலஸ்குள்ள இப்போது இந்த இசட்டில் யார் ரியல் பார்ட் யார் இமேஜினரி பார்ட்டுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் இது ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதில் யார் இமேஜினரி யார் ரியல்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியாடா? ஸோ இசட்டுக்கு பதிலாக என்ன போடலாம்? x + iy minus 4i which is equal to x + iy plus 4i. இங்கே காமெடி என்னன்னா, ரியல் பார்ட் ஒன்று தான் இருக்குது. இந்த இடத்துலையும் ஒன்று, இந்த இடத்துலையும் ஒன்று தான் இருக்குது. பட் இமேஜினரி பார்ட் 2 இருக்குது. இதுவும் இமேஜினரி தான், இதுவும் இமேஜினரி தான், இதுவும் இமேஜினரி தான், இதுவும் இமேஜினரி தான். ஸோ எப்பயுமே ரியல் ஒன்று, இமேஜினரி ஒன்று. தேங்க்யூ அப்துல். எஸ் தாமா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக பிரிச்சிடலாமா? ஸோ இட் இஸ் எக்ஸ் அண்ட் ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா y minus 4. இதில் எக்ஸ் ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா y plus 4. ஸோ இதோட ஃபார்முலா என்னடா? ஸ்கொயர் ரூட் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இவனை ஸ்கொயர் பண்ணும் ஒய் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். இது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே என்ன மேம், ரெண்டு சைடு திருப்பி பார்த்தா இதுவும் ஸ்கொயர் ரூட் தான் இதுவும் ஸ்கொயர் ரூட் தான், அப்போ கேன்சல் ஆயிடுது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் மேம், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. ரியல் பார்ட்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, ரியல் பார்ட் அப்படின்னா ஐ வராதவங்க சரிங்களா. எந்த டேர்ம்ஸ்லாம் ஐ அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையோ அது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் ஐ இருக்கா, இதில் ஐ இல்லவே இல்லை, இதில் ஐ இருக்காங்கன்னா ஐ இல்லவே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ எல்லாம் கூட வந்து அதுக்கு பேர் இமேஜினரி பார்ட். நீட்டுக்கு சொல்லி தருவீங்களா? பட் யூ ஹாவ் 12th போர்ஷன் அஸ் அ நீட் போர்ஷன் ரைட்? சரிடாமா, இப்போ என்ன ஆகும், இவனும் கேன்சல் ஆயிடுவான். ஓகே, ஸோ கமான் எவ்ரிவன், அடுத்த ஸ்டெப் என்ன? ஸோ நீயே என் கூட சேர்ந்து பேசுகிறா பசங்களா. அடுத்த ஸ்டெப் டெஃபினெட்லி நம்மளுக்கு என்னவா இருக்கும் மேம், இதையே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதையே எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஏன்னா ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் எனக்கு வந்து எக்ஸ்பேண்டபிளாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் a + b தி ஹோல் ஸ்கொயர்டா பசங்களா? ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸ்கொயர் எப்படிடா கேன்சல் ஆகும்? ஸ்கொயர் எப்படி கேன்சல் ஆகும்? ஸ்கொயர் கேன்சல் ஆகாது. தேங்க்யூ அப்துல். எஸ், ஸோ ஏன் பசங்களா a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன யாருக்கும் தெரியாதா? நோட்ஸ் பிடிஎஃப் என்றால் என்ன மேம்? இப்போ நான் எழுதுகிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கலெக்ஷனாக வச்சுக்க முடியும். ஸோ அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் பசங்க. இப்போ நான் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை எழுதுறது எல்லாமே நீங்கள் திருப்பி வேணாலும் பார்த்துக்கலாம். என் வீடியோஸே இல்லாமல் நீங்கள் அந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்துக்க முடியும். அதுக்கு வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். சரியாடாமா? எஸ். ஸோ வாட்ஸ் யூ ஃபார்முலா? அப்போது இதுதானே நம்மளுக்கு ஆன்சராக வரும். கரெக்டாடா பசங்களா? எஸ். இவனும் ஒரே மாதிரி தான் இருக்கா, இவனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே சைனில் தான் இருக்காங்க, அதனால கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் இந்த சைடு வந்தால் யூ வில் கெட் 16y = 0. டெஃபினெட்லி இந்த இடத்துல 16 0 கிடையாது, அப்போ y தான் 0. y 0னா என்ன அர்த்தம்? அவன் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாட் தே ஆஸ்க், அவன் சொல்லியிருக்கிறது இசட் ஷோ தட் இசட் இஸ் அ மெய் அச்சு, அதாவது இசட்டுங்கிறது ரியல் ஆக்சிஸ், அதில் ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்குது, இமேஜினரின்னு ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்லணும். சரியா? நம்ம இசட் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், x + iy. எனக்கு ஒய்யோட வேல்யூ 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ x + i 0 which is nothing but x. அப்போ இசட்டில் என்ன மட்டும்தான் இருக்குது, வெறும் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இசட் இஸ் அ ரியல் ஆக்சிஸ். ப்ரூஃப் பண்ணியாச்சுடா பசங்களா? ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன் மேம், இந்த மாதிரி மாடல் 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிவன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த கிவன் வந்து யாரை பொறுத்துன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? லோக்கஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மார்க் இப்படி தான் அட்டன் பண்ணுமானா, எஸ் இப்படி தான் வரும், இதை தாண்டி வராது. ஓகேவா? டெஃபினட்டாக இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் உனக்கு ஒன்று மாடுலஸ் கொடுத்துருவான். கிவனில் மாடுலஸ் இருக்கும், இல்லைன்ற பட்சத்தில் ஆர்கியூமெண்ட் கொடுத்து திஸ் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின் பசங்க. ஈஸியாக இருக்குல்ல? இது ஒரு மாடுலஸ் கொஸ்டின், இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் கொடுத்துருவாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே ஃபார்முலா தான். மாடுலஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சி மாடுலஸ்க்கான ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஆர்கியூமெண்ட் அப்படின்னா அதுலேயே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சி ஆர்கியூமெண்ட்டுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க, ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டிங்கன்னா லோக்கஸ் முடிஞ்சிருச்சு. எஸ், இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் அ லோக்கஸ், ஃப்ரேம் அ லோக்கஸ் அப்படின்னு கேட்குறது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது பார்க்கலாமா? ரைட், சரி. இதில் பாருடா என்ன கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் பப்ளிக் டைமில் நம்மளுக்கு இன்னும் வாட் இஸ் இட், ஏதோ சொல்ல வந்தானே, க்ரியேட்டிவாக கேட்டாங்க. சரியாடாமா? இதை க்ரியேட்டிவாக எப்படி மேம் கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஎம்முக்கு பதிலாக, ஓகேவா, இதே கொஸ்டின்ரா பசங்களா, இந்த ஐஎம்முக்கு பதிலாக ஆர்இ அப்படின்னு போட்டு ஈக்குவேஷனை மாற்றி கொடுத்தாங்க.
ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வரப்போகுது ஃப்ரம் தி செகண்ட் சாப்டர். அது என்னென்ன விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல எம்இக்கு பதிலாக ஆர்இ போட்டு சேம் கொஷின் கேட்கப்படும். நம்பர் மாற்றி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஆர்இ. ஸோ ஃபார்மேட் ஒரே ஃபார்மேட் தான். இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆர்இக்கு ஏற்ற ப்ரூஃப் வேறு. சரியா, ஓகேவாடா பசங்களா? ஸோ யூ காட் இட். என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க உனக்கு? கிவன் என்னடாமா, இமேஜினரி ஆஃப் 2z + 1 டிவைடட் பை iz + 1 which is equal to 0. இதுக்கு என்ன, இதுதான் உனக்கு கொடுத்துருக்க கிவன் பார்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எஸ் கமான் எவ்ரிவன், என்ன அர்த்தம்? இசட்டுங்கிறது என்னடா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 1ஆல் ஆட் பண்ணிக்கணும், டிவைட். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐயால் மல்டிபிள் பண்ணிட்டு 1 கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும் யூ ஹாவ் டு டிவைட் இட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஆன்சராக வரும். அந்த ஆன்சரில் இமேஜினரி பார்ட் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹவு மெனி ஃபார்முலாஸ் தேர்? ஸோ ஃபார்முலாஸ்ன்னு கேட்டிங்கன்னா எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டா? 2.4 ஃபார்முலா கிடையாது. எஸ், ஸோ 2.4 ஒரே ஒரு ஃபார்முலா தான். 2.5 பார்த்தீங்கன்னா மாடுலஸ்க்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது, அது போக இன்இக்வாலிட்டிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் 2.6 ஃபார்முலான்னு எதுவுமே கிடையாது. 2.7 போலார் ஃபார்முக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. பட் அது ஒரு கொஷின் தான், ஆனால் அந்த ஒரு கொஷினுக்கு நீங்கள் 4 ஃபார்முலா படிக்கணும், ரைட்? அவ்வளோதான். ஸோ எனக்கு செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி உங்களோட ஃபார்முலாஸ் 10 to 12 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது, ரைட்? ஸோ எஸ்டா பசங்களா, இப்போ புரிஞ்சிச்சு. அப்போ நாம் முதல்ல என்ன செய்யணும், முதல்ல செய்யணும், நான் இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் திருப்பி செய்யணும், கரெக்டாக? ஸோ இசட்டை 2 கூட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணலாமா? சே எஸ் ஆகணும். ஸோ இப்போ 2 into இசட். இசட் யாருடா, நம்மளுக்கு இசட் கொடுத்துட்டானே, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? அது கூட +1 பண்ணணும், ஹோல் டிவைடட் பை ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அண்ட் +1. மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியுமா? டூ யூ நோ ஹவ் டு டூ மல்டிப்ளிகேஷன்? நம்மளுக்கு பெருக்கல் தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு தெரியும். சரியா? 2வையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும், இவனையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 2x + 2iy + 1 whole divided by ix and I into I என்னடா பசங்களா? எஸ், I into I என்ன? இட் இஸ் I ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ -1, அதை மறந்துடாது. I ஸ்கொயர் வேறு இடத்துலலாம் I ஸ்கொயர்னே வச்சுக்கக்கூடாது, -1ன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து -y + 1. ஓகே, இது டிவிஷன். இது என்னது? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிவிஷன். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிவிஷன் வந்தாலே யாரை யூஸ் பண்ணணும்? கம் ஆன் எவ்ரிவன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நிச்சயமாக இவனை யூஸ் பண்ணியே ஆகணுங்க. யார்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஃபார் தி டிவிஷன் வி ஹாவ் டு திஸ் யூஸ். மேம் டிவைட் பண்ணுனாலே இதை யூஸ் பண்ணாமல் டிவைட் பண்ண முடியாது. குட் மார்னிங், வெரி குட்ரா. காஞ்சிகேட்டுன்னு ஒரு விஷயம் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைடே பண்ண முடியாது. சரியா? ஸோ எங்கே தான் டிவைட் வருதோ திங்க் காஞ்சிகேட் வரப்போகுது. ஆக்சுவலி காஞ்சிகேட்டுக்கு அப்படின்னா எனக்கு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு தனித்தனியாக பிரித்து வைக்கணும். சரியா? சரி, இப்போது நியூமரேட்டரில் எத்தனை ரியல் பார்ட் இருக்குது? எஸ் பசங்களா, ரியல் பார்ட் அப்படின்னா என்னது? ஐ வராத டேர்ம்ஸ், ஐ வராத குழுக்கள். யாரெல்லாம் ஐ வராதவங்க நியூமரேட்டரில் எத்தனை ரியல் டேர்ம்ஸ் இருக்குது? இன்னைக்கு 11th மேக்ஸ் லைவ் இருக்குது சதீஷ். இட் இஸ் ஃப்ரம் 4 to 6. 2 பேர் இருக்கான்ல? எஸ், அவனை ஜோடி சேர்த்து வச்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ அப்போ 2x + 1 இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் கம்மியாக இருக்கும்டா பசங்க. எப்பவுமே ரியல் தனியாக இமேஜினரி தனியான்னு தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஒரே ஒரு இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோன்னா கீழே எத்தனை ரியல் டேர்ம் இருக்குது? 2 ரியல் டேர்ம் இருக்குது. 1 - y + ix. சரியா? ஏன்னா அப்போ தான் உனக்கு காஞ்சிகேட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். காஞ்சிகேட்னா என்னது? இந்த டினாமினேட்டரோட இந்த ப்ளஸ் இருக்குன்னா நான் மைனஸ் போட்டு எழுதணும். அதுக்கு பேர் தான் காஞ்சிகேட். அவ்வளோதான்டா, சிம்பிள். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் அங்கே ப்ளஸ் போட்டு எழுதுறோம். சரியா? ஓகே, டன்.
ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணோம். டினாமினேட்டர் ஆன்சர் என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லு. மேம் இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது மேம், அவ்வளோ பெரிய டேர்ம்லாம் இல்லை. சரியா, நல்லா யோசிச்சு சொல்லு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், எஸ், ஒரு கான்ஜுகேட். அவனோட காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரிங்களா, இதில் ரியல் பார்ட் மெய் எண் யார்? இதில் மெய் எண் யார்? 1 மைனஸ் ஒய். அப்போது 1 மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது என்னடாமா? எக்ஸ் ஸ்கொயர். ஐ போட்டுறாத, ஐ போடாதீங்க. இதோட ஆன்சர் ரியல் நம்பர் மட்டும்தான். சரியா, இந்த ஒரு சரி கமான் எவ்ரிவன், ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? இல்லை, வரது ஒரு ரியல் நம்பர். அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. ஸோ வர ஆன்சர்ஸில் உங்களுக்கு ஐ வரவே கூடாது. சரியா, போட்டேன்னா தப்பு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டன். ஓகே, சரி, இப்போது மேலே இவங்களை மல்டிபிள் பண்ணி எழுதணும். இந்த மல்டிப்ளிகேஷனை நான் சொன்ன மாதிரி பிரித்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் எழுதிக்கோங்க. சரியா, ஓகே. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வச்சுக்கலாம் டிபி. ஆனால் அதுக்கப்புறம் நீ திருப்பி ஸ்டெப் எழுதணும். இஃப் யூ ஓகேனா ஓகே. 1 மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் நீ திருப்பி வந்து ஐ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. அந்த ஐ ஸ்கொயர் வந்து -1 மாறும். அண்ட் நடுவில் எப்பயும் போல் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கோவேன். ஏன்னா இப்போ நான் இப்படி சொன்னதை வச்சு நீ படிச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிலேஷனும் புரியும். இதுக்கு பதிலாக நான் மாட் ஸ்கொயர் போடுவேன். அப்போ இதுவும் உனக்கு புரியணும்ல, அப்போ உனக்கு கொலாப்ஸ் ஆகக்கூடாதுல்ல. அப்போ அதை நீ இப்போவே படிச்சுக்கிட்டா தான் உண்டு. கரெக்ட்? ஸோ அந்த இடத்துல நான் மாட் ஸ்கொயர்னு போடுவேன். அப்போ நீ ஏன்னு கேட்கக்கூடாதுல்ல, ஏன்னா நடுவில் வருது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரைட்ரா பசங்களா? ஓகே, நீங்கள் எழுதலாம், தப்பே இல்லை. நீங்கள் ஐஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு கடைசியில் அந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு போடணும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாதா என்ன? கமான் எவ்ரிவன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் டிபி. சரியா, அவன் எப்படி அதை புரிஞ்சு தான் ஆகணும். பின்னாடி 5 மார்க்ஸ்லாம் வருமே. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? டன். இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷனை நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக, தனித்தனியாக எழுதிக்கலாம். சரியா, எப்படி மேம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரியலை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரியல் பார்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவாடாமா? அடுத்தது என்ன பண்ணும்? இமேஜினரியும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ரியல் இமேஜினரி. சரியா, எஸ், குட் உதய். இதுதான் பேட்டர்ன். ரியல் மல்டிபிள் பண்ணும், இமேஜினரி மல்டிபிள் பண்ணும், ரியல் இமேஜினரி ரியல். எஸ், இட் இஸ் அ குட் பேட்டர்ன். நல்லா இருக்கு. ஓகே டன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இவனையும் மல்டிபிள் பண்ணணுமா? நல்லா பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஆனால் இங்கே ஐ இருக்குது. ஐ இன்ட்டு ஐ இட் இஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர். சரி, நான் ஸ்டெப்பை எழுதுகிறேன், நிறைய பேத்துக்கு புரியாதுல்ல. ஸோ ஐ வில் கெட் மைனஸ் ஐ ஸ்கொயர். கரெக்டாக? மைனஸ் ஐ ஸ்கொயர். அதுக்கப்புறம் 2yx. நெக்ஸ்ட் என்னடா அம்மா பண்ணும்? சரி, ரியல் இமேஜினரியை மல்டிபிள் பண்ணும். கரெக்டாக? இவனையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ ஒரு ஐயை காமன் எடுத்துக்கோங்க. டேக் ஐ எஸ் காமன். 2 இடத்துலையுமே ஐ காமனாக வரும். சரியா? ஸோ 2x + 1 இன்ட்டு 1 மைனஸ் நாட் 1 மைனஸ் 1 எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? அடுத்தது என்னடாமா? இவனை மல்டிபிள் பண்ணும். 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய். ஓகேவா? எஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். மேம் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணணுமா? அது ஓ இஷ்டம். நீ மல்டிபிள் பண்ணுறனா பண்ணாட்டி விட்டுரு. ஏன் விட்டுற சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இவனோட ஆன்சரை 0க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லலை. இவனோட ஆன்சர்ஸில் இமேஜினரி பார்ட்டை மட்டும்தான் 0க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்கு. கரெக்டாக? அப்புறம் ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணணும் இவனை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறதுல? இமேஜினரி பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துப்பேன். ஸோ இதில் இமேஜினரி பார்ட் யாருடா? யார் இதில் இமேஜினரி பார்ட்டுன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட்டில் புரியலையா? இது இமேஜினரி பார்ட்டில் வரும். அண்ட் இந்த டிவைடும் இமேஜினரி பார்ட்டாக வரும். எஸ், ஓகேவாடா பசங்களா? அப்போ அந்த இமேஜினரி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்னு சொன்னேன். லாஸ்ட்டில் நான் என்ன சொன்னது புரியல? மைன்கிராஃப்ட்.
டேமா மொத்தம் உனக்கு 4 டேர்ம் வரும். 2 டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2 டேர்ம்ஸ் இங்கே இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டேர்ம் ஆன்சராக வரணும். சரியா? அந்த 4 டேர்மில் 2 பேர் ரியலாக இருப்பாங்க, 2 பேர் வந்துட்டு இமேஜினரியாக இருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் அந்த சொன்னேன். ஃபஸ்ட்டு ரியலாக மல்டிபிள் பண்ணும். இந்த ரியல் நம்பர் இந்த ரியல் நம்பர் மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்தது இமேஜினரி இந்த இமேஜினரி மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன? ரியல் இமேஜினரி. இந்த ரியல் பார்ட்டையும் இங்கே இருக்க இமேஜினரி இருக்குல்ல அவனையும் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது இங்கே இருக்க இமேஜினரி அண்ட் இங்கே இருக்க ரியல் நம்பர் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகேவாடா பசங்களா? அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த 2 டேர்முமே இமேஜினரி டேர்ம், அதில் ஐ வருவான். அதனால தான் ஐ காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 2 டேர்ம்லேயுமே ஐ வருவாங்க. லாஸ்ட்டாக சொன்னேன், இந்த 2 டேர்ம்லேயுமே ஐ அப்படிங்கிற டேர்ம் வரும். ஸோ அதனால் ஐ டேக் இட் அஸ் காமன். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல்லடா பசங்களா? ஸோ புரிஞ்சவங்க எல்லாருமே புட் ஃபயர் எமோஜி இந்த கமெண்ட் செக்ஷன். எஸ், புரிஞ்சிருச்சு மேம். ஒரு ஸ்டார். ஓகே, டன். சரி, இப்போது நான் கிவன் பார்ட்டுக்கு போகிறேன். ஸோ ஐ இஸ் நாட் இன்க்ளூடடா மேம்? எஸ், இமேஜினரி பார்ட் அப்படின்னு பேசும்போது நான் ஐ எடுக்க மாட்டேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் கொடுத்துருக்கிறத நான் 0ன்னு எடுத்துப்பேன். இப்போ கொடுத்துருக்கிறதுல இமேஜினரி பார்ட்னா ஐயோட கோஃபிஷியன்ட் மட்டும்தான், ஐ எழுதக்கூடாது. ஸோ அப்போது இவனையும் நான் எழுதுவேன். ஸோ 2x + 1 × -x + 2y × 1 - y whole divided by 1 - y the whole square plus x square which is equal to 0. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? இதெல்லாம் எக்ஸ்பேண்டே பண்ணாத அப்படின்னு. பார்த்தியா, இது இந்த சைட் போனால் 0 ஆயிரும். ஸோ உனக்கு தெரியும் மேம், இது இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது அவசியம்னு உனக்கு தெரிய வரும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ, அது வரைக்கும் பண்ணாதீங்க. சரியா? ஸோ இது இந்த சைட் போயிடும், மொத்தமாக 0 ஆயிரும். அப்போ எனக்கு இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. இந்த -x நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். -2x² and -x. நெக்ஸ்ட் இது +2y -2y² which is equal to 0. இதில் மைனஸ் எல்லாத்தையும் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2x² 2y² + x -2y is equal to 0. கிடைச்சிருச்சாடாமா? இதுதானே உங்களை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ் ஆர் நோ? இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். டன். இதில் இப்போ ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் பண்ணலாமா? யாரா பசங்களா? மேம் இதில் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். ரெக்கார்டிங்ஸ் இல்லையாடா பசங்களா? எல்லா ரெக்கார்டிங்ஸும் அவைலபிளாக இருக்குமே. 5th சாப்டரோட ரெக்கார்டிங் அதில் இல்லையா? ஹவ் யூ செக்டு? ஓகே, இப்போது ஒரு வேளை அதில் 5th சாப்டரோட ரெக்கார்டிங்ஸ் இல்லை அப்படின்னா இருக்குடா, அதில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸ்லேயுமே ஒரு விஷயத்தில் நான் வந்து 5th சாப்டர் 1 ஷாட் போயிருப்பேன். சரிங்களா? ஐ திங்க் ஒரு 5 hours அதை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதை மொத்தமாக பார்த்துரு இல்லைண்ணா. ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-8 hours மேலே ஆகும். ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்த்தீங்கன்னா 1 ஷாட் நான் அதையவே பெய்ட் கிளாஸில் எடுத்திருப்பேன். 5 hours லெக்சர்ஸில் முடிச்சிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, எஸ், போடலாமா? வெரி குட், சூப்பர்டா பசங்களா. ஐ லவ் தி ஸ்பிரிட். சேம் கொஷின், ஆனால் இது ஒரு கிரியேட்டிவ் கொஷின். கிரியேட்டிவ் கொஷினை நம்ம எதில் எழுதிக்கலாம்? ரெட் கலரில் எழுதிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுப்பீங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஷினாக மாற்ற போகிறோம். ஹவு டு யூ சேஞ்ச் இட் இஸ் அ கிரியேட்டிவ் கொஷின்? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் ஆர்ன்னு போடுறேன். இந்த இடத்துல நான் ப்ரூஃப் கொடுக்கல. சரியா? நான் ப்ரூஃப் கொடுக்கல. எது ப்ரூஃப்னு நம்ம கொடுக்கல, நம்ம பார்க்க போகிறோம். May 27 தான் வந்து 15K கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு விஜய் சொல்லியிருக்காரு, யாழ்சா சொல்லியிருக்காருடாமா. ஸோ 15K தீமனல் பேட்சஸில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த பேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் May 27 அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாடா பசங்களா? எஸ். ஸோ யா, வாட் இஸ் வி கேன் டூ ஃபார் திஸ் ஒன்? சேம் கொஷின். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இவனோட மல்டிப்ளிகேஷன் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? அதனால கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேம் நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கேட்குறது என்னது? ரியல் பார்ட்டை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ரியல் பார்ட் யார்?
ரியல் பார்ட் யார் வருவான்? இவன் வருவானா? திஸ் வில் கம் as a ரியல் பார்ட் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு பேத்துக்குமே வருவாங்க. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 2x minus 1 into 1 minus y. கரெக்டாடா? அடுத்தது இங்கே I square become minus o plus 2yx whole divided by 1 minus y the whole square plus x square is equal to 0. அப்போ இது இந்த சைடு போனால் 0 ஆயிரும். ஸோ இப்போ மேலே இருக்கிறவனை மட்டும் நம்ம சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சு. வாட் இஸ் யர் ஆன்சர் டாமா? ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க 2x minus 1 and y-ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க minus 2yx and plus y plus 2yx. யாஷா மேம் 10th மேக்ஸில் கம்மி மார்க்ஸ், ஸோ நான் 11th மேக்ஸ் குரூப் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாமே. டன். அப்போது இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ வாட்ஸ் யர் ஆன்சரா பசங்களா? உங்களோட ஆன்சர் என்னது? 2x plus y minus 1 is equal to 0. இது யாரு? ஓகே, சம்டைம் கொஸ்டின் இப்படி கேட்கலாம். ப்ரூவ் தட் தி மிடில் ஸ்டெப்பு புரியலையா? எந்த ஸ்டெப் இதுவா? இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? எஸ் எவ்ரி ஒன், நான் பாக்ஸ் போட்டிருக்கேன்ல மேம், இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? சே சார்னோ. ஆமாம் மேம், அதான் நாங்கள் கேட்க வரோம் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஏமா அவன் கேட்டிருக்கிறது என்னது? 2z plus 1 by iz plus 1ஓட ஆன்சர். இந்த ஆன்சரோட ரியல் பார்ட் என்னன்னு கேட்குறான். கரெக்டாக? நான் இந்த 2z plus 1 by iz plus 1 நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இங்கே. சரி, இதுதான் அவனோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் அந்த டிவிஷனோட ஆன்சர். இந்த டிவிஷனோட ஆன்சரில் ரெண்டு பார்ட் இருப்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே ரெண்டு பகுதி இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க. எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒய்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் அப்படின்னா இமேஜினரி பார்ட். நம்ம இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஐயோட கோஃபிஷியன்ட், ஐ கூட வரவங்க பேர் இமேஜினரி, ஐ இல்லாமல் வரவங்களுக்கு பேர் ரியல். சரியா? அதைத்தான் ஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் ஐ இல்லாமல் யார் யார் வந்திருக்கா? ஐ இல்லாமல் இவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க. சரியா? அதனால தான் நான் அவங்கள எழுதியிருக்கேன். ஓகே, ரைட், டன். இந்த ஒரு கொஸ்டினோட ஃபார்மேட்டை இப்படி கேட்கலாம். ப்ரூவ் தட் லோக்கஸ் இஸ் அ லைன். உங்களோட லோக்கஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இல்லைனா உங்களோட லோக்கஸ் வந்து ஒரு சர்க்கிள், இல்லைனா உங்களோட லோக்கஸ் ஒரு சர்க்கிள் உனக்கு தெரியும், லைன் உனக்கு தெரியும். சரி, இப்படி கேட்பாங்க. இப்படி கேட்டாலும் ஒன்று அர்த்தம் தான். உனக்கு வந்திருக்கிறது ஒரு லைன் ஈக்குவேஷன். இஸ் மேம் எப்படி மேம் லைனுன்னு கண்டுபிடிக்கிறீங்க? லைனுக்கு 3 டேர்ம் தான் இருக்கும். லைன் ஈக்குவேஷனில் 3 பேர் தான் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க? எக்ஸ் இருப்பாங்க, ஒய் இருப்பாங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருப்பாங்க. சரியாடா? சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரும், ஒய் ஸ்கொயர் டேர்ம் வரும், எக்ஸ் டேர்ம் வரும், ஒய் டேர்ம் வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஓகேவா? சர்க்கிளை பற்றி நீங்கள் 5th சாப்டரில் படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோ, லைன் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னது? ax plus by plus c is equal to 0. கரெக்டா? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கியா? ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். லோக்கஸ் மீன்ஸ் ஈக்குவேஷன். அது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். கரெக்ட். ஸோ இப்படி கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியணும். ரைட்? ப்ரூவ் தட் லோக்கஸ் இஸ் அ லைன் அப்படின்னா, ஆமாம் எனக்கு லைன் தான் வந்திருக்கு, அப்போ நீ குழம்பிக்க கூடாது, மேம் எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படி. டன். எப்படி வேணாலும் கேட்கலாம். கொஸ்டின் மாறிச்சுன்றதுனால ஆன்சர்ஸ் மாறாமல் இருக்காது. ஓகேவா? எஸ், சூப்பர், டன். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஓகே. அப்போ இது என்னது? அப்போ இது வந்துட்டு ஒரு சர்க்கிளாக இருக்க முடியுமா? டெஃபினெட்லி இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். 5 டேர்ம் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். மோஸ்ட்லி அப்படி கேட்க மாட்டாங்க, பட் ஒரு வேளை கேட்டாலும் உனக்கு தெரியணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டே படிச்சுட்டீங்க. ஃபிஃப்த்து சாப்டர்ஸ் வெரி டஃப்பாக மேம். நான் ஒன்று சொல்லிட்டா, 5th சாப்டரை நம்ம பேசிக்ஸ் மட்டும் சூப்பராக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் டஃப்னு ஒரு வார்த்தையே இல்லைடா 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபார்முலாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஐ அக்ரி.
5th சாப்டர்லாம் இருக்கிறதுலே நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6th சாப்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9th சாப்டரில் இருக்குது. இந்த 3 சாப்டருமே நீ டஃப்னு ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, தியரம்ஸ் இருக்குது. எப்படி தான் ஒரு மனுஷன் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது தான். பட் அதை நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நத்திங் ப்ராப்ளம். இதுலேயுமே என்ன கேட்குறாங்க, இதுலேயுமே லோக்கஸ் கேட்குறாங்க. யாடா பசங்களா, கேன் யூ டூ இட்? இப்போ லோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு அளவுக்கு ஐடியா வந்துருச்சா? நம்ம இப்படி தான் லோக்கஸ் கண்டுபிடிக்கணுமா? டெஃபினெட்லி இப்படி தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ இங்கே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே லூனார், இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறதுலாம் எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணுமா? ஆமாம், ஓரளவுக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகே, ஒரே நிமிஷம். இதில் இன்னொரு டைப் சம் இருக்குது. யா, திஸ் டைப் சம். வாட் இஸ் மீன் பை தத்துவா மெட்டீரியல்ஸ் மேம்? பசங்க அது நீட் ஜேக்காக உருவாக்கப்பட்ட மெட்டீரியல். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு 6th சாப்டரில் வர 2 மார்க் கொஷின். ஓகேவா? 6th எக்ஸசைஸில் ஒரே ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குன்னா அது இந்த கொஷின் மட்டும்தான், வேறு எந்த கொஷினும் இல்லைடா பசங்களா. ஒரே விஷயம். எஸ், என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள்னால் நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சர்க்கிள் அப்படின்னா நிச்சயமாக என்ன இருக்கும், சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும், ரேடியஸ் அப்படின்றது ஒன்று இருக்கணும். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ரைட்? இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் தட் ஃபார்முலா அப்படின்னா, இந்த சர்க்கிள், இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், Z0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்னது? Z0, அதாவது ஆரிஜின் பாயிண்ட். மோஸ்ட்லி ஆரிஜின் பாயிண்ட் தானே நம்ம சென்டர்னு வச்சுப்போம். Z0ங்கிறது என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ஆரிஜின் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் ஆர்னா என்னது, ரேடியஸ். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், Z minus Z0 ஈக்குவல் டு R. இதுதான் உன்னோட ஃபார்முலா. சரியாடாமா? இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினை எடுத்துப்போம். Z minus 2 minus I is equal to 3. ஓகேவா? இவனும் பார்க்க ஒரே ஃபார்மேட்டில் இருக்கானா? எஸ் ஆர் நோ? மேம், இவனும் பார்க்க ஒரே ஃபார்மேட்டில் இருக்காங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் அப்படி நச்சுன்னு கொண்டு வரும். சரியா? எப்படி கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இசட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்குது. சரியா? அதுக்கு நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. ஓகேவா? நானும் என்ன பண்ண போகிறேன்னா, இசட்டுக்கு பக்கத்தில் மைனஸை காமனாக வச்சு ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அதை மாற்ற போகிறேன். ஓகே? ஸோ இசட் மைனஸ், இந்த டேர்ம்லேருந்து மைனஸை காமனாக எடுக்கிறேன். -2ல் மைனஸ் போச்சுன்னா 2 மட்டும் இருக்குமா? -iல மைனஸ் போயிடுச்சுன்னா +i மட்டும் இருக்குமா? சரியாடா? இது என்னது? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் யார்? நம்மளோட Z0. அப்போ உங்களோட சென்டர் என்ன? வாட் இஸ் யுவர் சென்டர்? யுவர் சென்டர் இஸ் 2 + i. 2 + i தான் நம்மளுக்கு சென்டர். அண்ட் ரேடியஸ் என்னது? ரேடியஸ் 3. ஈஸியாக இருக்குல்ல? யாடா பசங்களா, எஸ் ஆர் நோ? இது ஈஸி தான். சரியா மேம்? அப்போ இந்த கொஷனும் எப்படி பண்ணும்? இதில் இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இசட் வந்து சோலோவாக இருக்கணும். சோலோவாக இதுதான் ஜங்கிள் ஆஃப் தி கிங் மாதிரி இருக்கணும். சரியா? அப்போ இந்த இசட்டுக்கு முன்னாடி 2, 3 எல்லாம் இருந்தாலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ அந்த 2வை நான் காமனாக வெளியே எடுத்துப்பேன், இல்லைன்னா 3 காமனாக வெளியே எடுத்துப்பேன். இந்த லீவில் we can finish it off 2 chapters தான் பசங்களா. 2 chapters முடிச்சிடலாம் தாராளமாக. ஓகே, so you guys ready? செகண்ட் ஸ்டெப் புரியலையா? செகண்ட் ஸ்டெப் ஒன்றும் இல்லடாமா, இதை எடுத்து எழுதியிருக்கேன், கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். 2x + 1 instead of you did 2x - 1. Oh, sorry. 2x + 1 1 - y அப்படி தானே இருக்குது. ஓகே.
எங்கே எழுதியிருக்கேன் தானே கிரியேட்டிவ் கொஸ்டின். மைனஸ் ஓகேவா? எடுத்து எழுதும் போது தப்பு பண்ணிட்டேன் கரெக்டா? ஓகே ஓகே ஓகேடா. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் தேர்ட் கொஸ்டின் ரெப்ரசன்ட்ங்களா? 3z அப்புறம் -6 + 12i which is equal to a. நான் என்ன சொன்னேன்? Z வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஜங்கிள் ஆஃப் தி கிங்காக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ இந்த 3 இருக்கக்கூடாது. நம்ம 3 வெளியே எடுத்துக்கலாமா? எஸ், 3 வெளியே எடுத்துக்கலாம். Z மைனஸ் இது என்ன ஆகும்? 2 ஆகும். இது என்ன ஆகும்? 4 ஆகும். கரெக்ட்? which is equal to 8. இந்த 3 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இந்த சைட் கொண்டு வந்துருக்கேன். Z minus 2 plus 4i which is equal to 8/3. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 2 டேர்ம் இருக்கா? இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸை காமனாக எடுத்து அது ஒரே டேர்மாக மாற்ற போகிறோம். சரியா? ஸோ Z மைனஸை காமனாக எடுக்கிறேன். அப்போ 2 minus 4i ஜங்கிள் ஆஃப் தி டிவி நீ என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எங்கே இருந்தாலும் தேடி வருவியா? எஸ், சரிடாமா. ஓகே, கிராமட்டிக்கல் மிஸ்டேக். நான் ரீஅரேஞ்ச் தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன். இப்போ இதுதான் உன்னோட Z0 அண்ட் இதுதான் உங்களோட ரேடியஸ். ஓகே, ஹவு மேம்? எதுடா ஹவு? மைனஸ் எப்படி காமனாக எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போது 2ங்கிறது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா -2 தான் 2. சரிங்களா? அப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர்லேருந்து நீங்கள் ஒரு மைனஸை காமனாக எடுக்க முடியும். அப்போ அவங்க என்ன ஆவாங்க? நெகட்டிவ் டேர்மாக மாறுவாங்க. ஒரு நெகட்டிவ் டேர்ம்லேருந்து மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா அவங்க பாசிட்டிவ் டேர்மாக மாறுவாங்க. சரிங்களா? ஸோ -2ங்கிறது ஒரு நெகட்டிவ் டேர்ம். அதில் நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா 2ங்கிற பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? 4ங்கிறது ஒரு பாசிட்டிவ் டேர்ம். அந்த பாசிட்டிவ்லேருந்து நீங்கள் ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா நெகட்டிவ் டேர்ம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவாடாமா? பிகாஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் ப்ளஸ். ஸோ அப்போ -2 மைனஸ் இருந்தால் தான் அது ப்ளஸ்ஸாக மாறும். ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா இன்னொரு மைனஸ் வரும். மாட்லாம் +r-y தானே மேம்? ஓகே, இந்த 3 எப்படி வெளியே எடுக்கலாமா? மாடே இல்லாமல் வெளியே எடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? நான் +3 தானே வெளியே எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல குட், யார் கொஷின் இஸ் குட் அக்ஷிதா மேம். நம்ம இந்த இடத்துலையும் மாட் போடணும் தானே? ஆமாம், மாட் போட்டு தான் ஆகணும். நீங்கள் மாட்லேருந்து ஒருத்தர் வெளியே எடுக்கிறீங்கன்னா அதுவும் மாட் போட்டு தான் வரும். ஸோ மாட் 3 ரைட்? அப்போது இந்த 3 வந்து நீங்கள் என்ன மாட் 3னா 3 தானே? ஸோ அதனால் அதை நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டேன். ஓகேவா? சில டைம் சென்டரை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பாயிண்டில் கொடுப்பாங்க. இதை பாயிண்டில் எழுத தெரியும்ல பசங்களா? சென்டர் வந்து மோஸ்ட்லி பாயிண்டில் தான் இருக்கணும். இதை பாயிண்டில் எப்படி எழுதுவீங்க? 2, -4 இதான் பாயிண்ட். இதான் உங்களோட சென்டர் அண்ட் ரேடியஸ் வந்து 8/3. பாயிண்டில் எழுதவும் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து பாயிண்ட்டும் தெரியணும், பாயிண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரும் தெரியணும். ஓகேவாடாமா? Everyone put a thumbs up. Yes ma'am. நம்ம இப்போ 2.6 முடிச்சிட்டோம். எஸ், 2.6ல இவ்வளோதான் சம்ஸே இருக்குது மேம். பட் இட் இஸ் ஆல்ரெடி இன் த ஃபார்ம் ஆஃப் நோ இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் Z-Z0 ராமா. Z0ங்கிறது ஒரே நம்பர். சரிங்களா? இப்போது நான் இந்த இடத்துல மைனஸை காமனாக எடுக்கலைன்னா இங்கே மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ப்ராக்கெட் போட்டால் மட்டும்தான் இது ஒரே ஆளுன்னு அர்த்தம். நான் ப்ராக்கெட் போடலைன்னா இவங்க 2 பேரும் வித்தியாசமான 2 ஆளுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாடுலஸ்குள்ளே எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே 3 டேர்ம் இருக்குன்னு சொல்வீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்வீங்க? இந்த இடத்துல 2 டேர்ம் தான் இருக்குன்னு சொல்வீங்க. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. இதில் எத்தனை ஆளுங்க இருக்காங்க? மாட்குள்ளே இங்கே 3 ஆளுங்க இருக்காங்க, இங்கே 2 ஆளுங்க தான் இருக்காங்க. எனக்கு 2 ஆளு தான் வேணும், 3 பேர் வேண்டாம். I also don't know Minecraft. சரிங்களா? வித்தவுட் நான் வந்து சம்டைம்ஸ் நோ அனௌன்ஸ்மெண்ட், வித்தவுட் மை அனௌன்ஸ்மெண்ட் மேக்ஸ் கிளாஸ் இஸ் டன். யா, ஓகே எவ்ரிவன், ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7 which is polar form and argument என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க, ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க, கோஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், எவ்ரிதிங். இதில் வர 5 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாமே. ஓகே, டன். போலார் ஃபார்ம்னா என்னடாமா?
ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டா வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்து நான் செல்லஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோடா பசங்களா, லைக் என்ன சொல்கிறது, மேக்ஸ் வந்து அவங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிக்கும் போல இருக்கு. ஐ ஆல்சோ ஸோ ஹாப்பி. எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் போதும், ஐ ஓன்ட் கெட் ஜெலஸ். சரியா? ஸோ இந்த கொஷின்லாம் கேட்டால் நான் ஜெலஸ்லாம் ஆக மாட்டேன். ஓகே, டன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தட் இஸ் மிஸ்டேக் ஆன் மை சைடு ஆல்சோ. நான் வந்து என் கிளாஸில் வந்து உங்களுக்காக வந்துட்டு என்ன சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேறேன். அது என் மேலே தான் தப்பு. நானும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். எஸ், ஓகே. சரி, போலார் ஃபார்ம்னா என்னென்னு சொல்கிறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ண முடியும். சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படி நம்ம ட்ரா பண்ணிட முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்லேருந்து, ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர். ஆர்னா என்னடாம்மா? மாடுலஸ். ஆர்னா என்னது? மாடுலஸ். சரியாடாமா? ஓகே. ஸோ இசட்டுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? தட் இஸ் தி மாடுலஸ் சைன். சரிங்களா? இந்த மாடுலஸ் தான் இசட்டுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறவங்க. ஓகே. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டாக? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் இவனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் டீட்டா. இந்த டீட்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் சிவில் இன்ஜினியரிங், சிவிலுக்கு பிடாமா. ஸோ யூ ஹாவ் டு டேக் பி தான், பிஆர்க் கிடையாது. பிஆர்க்குங்கிறது ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் வேறு, சிவில் வேறு. ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங் மீன்ஸ் பிஏ சிவில் இன்ஜினியரிங் யூ வில் ஹேவ். பிஆர்க்குனா ஆர்கிடெக்சர். ரெண்டு வேறு வேறு. ஓகே, புரிஞ்சுதாடாமா? அப்போ போலார் ஃபார்முக்கு என்ன வேணும் உங்களுக்கு? எப்படிதானோ. ஓகே. ஸோ எஸ், யூ ஹாவ் திஸ் இசட். உங்களுக்கு இந்த இசட் கொடுத்துருக்காங்க, -1 -i கொடுத்துருக்காங்க. இதை வந்து போலார் ஃபார்மில் சொல்லணும். சரிங்களா? இதை போலார் ஃபார்மில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இவங்க எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், இதை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கூட இது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டா? விச் குவாட்ரண்ட் யூ வில் யூஸ் தான் பசங்களா? தேர்டில். ஏன்னா ரெண்டு பேருமே நெகட்டிவ். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு டீட்டாக்கு வேறு ஃபார்முலா. சரியா? ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் முதல்ல இதுக்கு வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஆர் மாடுலஸ். சரிங்களா? 1 and 4. 1 and 4லாம் வராது. ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் யார்ட மாதிரில? ரியல் பார்ட் யார்? -1. அப்போ -1 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது -1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் √2. கரெக்டாக? உங்களோட மாடுலஸ் என்னது? √2. சரியா? இப்போது டீட்டாக்கு முன்னாடி ஜென்ரலாக ஆல்ஃபாவை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சணும். ஆல்ஃபானா யாருன்னு கண்டுபிடிச்சணும். திஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இப்போ இதில் இமேஜினரி பார்ட் என்னது? 1. கரெக்டாக? tan inverse of 1/1. So your answer is tan inverse of 1. tan யாருக்கு 1 இருப்பாங்க? எந்த ஆங்கிளுக்கு 1 இருக்கும்? எந்த ரேடியன்ட்டுக்கு? யூ கேன் சே இன் டிகிரி ஆர் யூ கேன் சே இன் ரேடியன்ட். ஆனால் இங்கே ரேடியன்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரேடியன்ட் தான் யூஸ் பண்ணணும். டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. டிகிரி வில் பி யூஸ்டு ஒன்லி பை 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எனக்கு டிகிரி எல்லாமே. சரியா? 11th 12th எல்லாமே ரேடியன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 45ஓட ரேடியன்ட் என்னது? π/4. கரெக்டாக? ஸோ π/4. சரி, இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சதோட அர்த்தம் நான் என்னன்னு சொல்லட்டா? நீங்கள் பிளாட் பண்ண பாயிண்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்ட்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இதோட லென்த்து √2 அண்ட் இது வந்துட்டு 45 டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? பட் ஐ நீட் திஸ் ஆங்கிள். எனக்கு இதுதான் டீட்டா. டீட்டாங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் கூட, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருக்கிறது தான் டீட்டா. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருக்கிறதுலாம் இல்லை. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? டீட்டாக்கு என்ன பண்ணணும்? தேர்ட் குவாட்ரண்ட். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அதனால ஃபார்முலா வேறு. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. என்னடாமா? ஆல்ஃபாலிருந்து 180 கண்டுபிடிக்கணும். கிராஃப் வந்து புரியலையா? மைண்ட் கிராஃப் ஒன்றும் இல்லடாமா. இதை வந்து நீங்கள் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்.
நான் தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அந்த √2 அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆக்சஸ், பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆல்ஃபான்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் ஆக்சஸ் யார்? இவன் தானே. அவனுக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் 45 டிகிரி. இது தான் நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து நியரஸ்ட் எக்ஸ் ஆக்சஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான், பட் நாட் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் நம்ம வரைஞ்சாதான் தெரிய முடியும் சரிங்களா. ஸோ இது தேர்ட் குவாட்ரண்ட், நிச்சயமாக அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் கிடையாது. அப்போ ஃபார்முலா வேறு, ஆல்ஃபா -π ஓகேவா. ஸோ ஆல்ஃபாங்கிறது என்னது? π/4 -π. ஸோ 180ல் 45 போச்சுன்னா என்னடாமா? you will get 135 degree கரெக்டா. 135 டிகிரி என்னது? -3π/4. ஓகே அக்ஷயா, அதுக்குள்ள தேர்ட் சாப்டர் வந்துட்டீங்களா? டன், எவ்ரிவன் கிளியரடா? -3π/4 சரிங்களா. அப்போ அவனுக்கும் இருக்கிற டிகிரி வந்து -3/4. இது எதுக்கு மேம்? போலார் ஃபார்மேட். ஸோ இந்த இசட்டை போலார் ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ வாட்ஸ் தி ஃபார்முலா? r × cos θ + I sin θ. இதுதான் ஃபார்முலா ஓகே. ஸோ √2 × cos of -3π/4 + I sin -3π/4. டுடேஸ் டார்கெட் வந்து 6 o'clock வந்து பப்ளிஷ் ஆகும் அக்ஷயா சரியாடாமா. ஓகே வேணா நான் டைமை மாற்றி விட்றேன். இப்போ இந்த கிளாஸ் முடிச்சோன்னே இந்த டைமிங்கை மாற்றி விட்றேன் ஓகேவா. இப்போ பக்கத்துலேயே ஷெட்யூல் ஆகிற மாதிரி மாற்றி விட்றேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் மேம்? இதுதான் போலார் ஃபார்மா? எஸ், இதுதான் போலார் ஃபார்ம். அவங்க போலார் ஃபார்ம்னு தான் கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கேட்கல சரிங்களா. ஒரு என்ன சொல்கிறது, ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சரியாடாமா. ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்த நிறைய ஆங்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சரியா. ஒரு ஆங்கிள் தான் ஒரு இடத்த ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கடவுளே, நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்கள் பேர் போட்டு பட்டா போட்டு வைப்பாங்க கரெக்ட். ஸோ அது வந்து பர்டிகுலர் ஏரியா சரியா. இப்போ நார்மலாக அது என்ன சொல்கிறது, யார் பேர்லேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அது ஒரு இடம் இருக்குது, அதுக்குன்னு சில டார்கெட் வந்து மென்ஷன் பண்ணி இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு நிறைய பேர் பங்குக்கு வரலாம், அதே தான். ஸோ ஒரு போலார் ஃபார்ம் ஒரு பாயிண்ட்டுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் தான் இருக்க முடியுன்றதுலாம் கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு இன்ஃபைனட் ஆங்கிள், ஒரு பாயிண்ட்டை நிறைய ஆங்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதை எப்படி சொல்ல முடியும்? ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாக பொதுவாக சொல்லணும், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், அந்த நிறைய ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கீங்க -135. இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? இப்படி தான், √2 × cos of 2kπ. என்ன பண்ணணும்? ஆங்கிள் கூட 2kπ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான்டா. அண்ட் இந்த மாதிரி இந்த 2kπ ஆட் பண்ணுறீங்கல்ல, இந்த 2kπ வந்துட்டு நிறைய சம்முக்கு ஆட் பண்ண மாட்டோம், ஒரு சில சம்ஸுக்கு தான் ஆட் பண்ணுவோம். மேம் அந்த ஒரு சில சம்ஸ்ன்னு எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது, ஒரே ஒருத்தர் தான் தேவைப்படுறாங்க, ஃபைண்ட் அ வேல்யூ, அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா இடத்துலையுமே பொதுவாக 2kπ போட தான் சொல்வீங்க சரியா. 2kπ போடக்கூடாது அப்படின்னா கொஷினில் ஒரே ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சரியா. எந்த கொஷின்லாம் ஒரு வேல்யூ இல்லாமல் நிறையா வேல்யூஸ் கேட்குறாங்களோ அந்த இடத்துல பொதுவாக 2kπ போட்டு தான் சொல்லணும். ஸோ வேர் k பிலாங்ஸ் டு அன் இன்டீஜர், கேக்கு பதிலாக எந்த இன்டீஜர் போட்டாலும் கரெக்டான ஆன்சர் தான். காட் இட் பசங்களா, புரிஞ்சுதா? 2kπ போடலாம், 2nπ போடலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே ஆக்சுவலி நான் வந்து சென்ட் பண்ணுறேன்டா. யாரா பசங்க? ஸோ கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் சம்? செகண்ட் சம் போகலாமா? 1 + I√3 இதை போலார் ஃபார்மில் சொல்லணும். செகண்ட் சம்மில் டவுட் இருக்காது இல்லை? ஓகே நான் சொல்கிறேன்டாமா. இதை நம்ம இப்போ போலார் ஃபார்மில் சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம்? ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும்?
கமான் எவ்ரிவன், நான் தான் சொன்னல உன்னோட ஹைப்பை மட்டும் விட்டுறாத. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 1 hour வந்துட்டு நல்லா ஆக்டிவாக ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டக்குன்னு எல்லாரும் காணாமல் போயிட்டீங்க. நோ, டோன்ட் டூ தட். சரியா? பி ஆக்டிவ் இன் திஸ் லைவ். சரியா? அப்போ தான் வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரியும் ட்ரிக்னோமெட்ரி பற்றி பேசினாலே எனக்கு போர் அடிக்கும் தான், ஐ நோ தட். பட் இது போர் அடிச்சுட்டே இருந்தால் நீ எப்பயுமே கற்றுக்க மாட்டேன். நீ அதை பற்றி பேச ஆரம்பித்தாதான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே? யாரா பசங்க? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஃபைண்ட் மாடுலஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஆர் அது எப்படி கண்டுபிடிப்போம்? பை மாடுலஸ் ஆப்ரேஷன். ஓகே? ஸோ 1 square அண்ட் √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இட் இஸ் 3. ஸோ √4 ஆன்சர் என்னடாமா? 2. அப்போ அவனுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 2 units. ஓகே, இப்போ ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க போகிறீங்க. வாட் இஸ் யர் ஆல்ஃபாடா? tan inverse of √3/1. வாட் இஸ் tan inverse of √3? tan யாருக்கு √3ங்கிற ஆன்சரை கொடுப்பாங்க? எந்த ஆங்கிளுக்கு √3ங்கிறது வரும்? π/3. ரேடியன்ட்டில் மட்டும் சொல்லவே மாட்டீங்கல்ல? ஆமாம், பண்ணுவாங்க. யா, ஓகே. யூ forgot the table. You have to remember, right? So yes, π/3. சரி, ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொன்னது தான். நியரஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கூட π/3ங்கிற ஆங்கிளில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அதோட நியரஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், கரெக்ட் மேம்? 12th ஸ்கேன் காப்பி எப்போ மேம் வரும்? டெம்பரவரி தானே சொல்கிறீங்க? டெம்பரவரி மார்க் ஷீட் தானே சொல்கிறீங்க? இல்லை வந்துட்டு ரீஎவல்யூஷனுக்காக என்டர் பண்ணிக்கிங்களா? ஏன் ஸ்ரீனிவாஸ்? ரீஎவாலுவேஷனுக்காக யூ ஜஸ்ட் அட்டண்டா? ரீஎவாலுவேஷனுக்கு வரைக்கும் லேட் ஆகும்டா. நானும் ரீஎவாலுவேஷன் வந்து 11th ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணேன். நான் 12th கிளாஸில் ஒரு பாதி ஜூன் 15க்கு மேலே தான் எனக்கு கைக்கே கிடச்சிது ஸ்கேன் காப்பியே. ஸோ ஸ்கேன் காப்பியை நான் பார்த்து அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு ஒரு மார்க்கும் வராது அப்படின்னு எனக்கே புரிஞ்சிருச்சு. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸ்கேன் காப்பி பார்த்து 2 நாளுக்குள்ளே நீங்கள் திருப்பி வந்துட்டு உங்கள் ஸ்கூல்ஸ் மூலயமா வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு மார்க் வரும், இந்த இடத்துல மார்க் வரும்னு நீங்கள் போடலாம். ஆக்சுவலி ஸ்கேன் காப்பி இல்லாமலே நீங்கள் போடலாம். ஸ்கேன் காப்பி வச்சு ஏன் போடுறோன்னா, ஆக்சுவலி நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு ஆக்சுவலி இதுக்கு மார்க் வருமா வராதான்னு கேட்டுட்டு அப்ளை பண்ணுறதுக்காக தான் ஸ்கேன் காப்பி. டன். ஸ்கேன் காப்பி அப்படின்னா நீங்கள் எழுதின பேப்பரை கரெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காப்பி உங்கள் கைக்கு வரும். சரியா? நீங்கள் எழுதின பேப்பர் நீங்கள் திருப்பி பார்க்கலாம், எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு மார்க் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவாடாமா? அடுத்தது என்னது? தீட்டா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும் போது நியரஸ்ட் ஆக்சிஸே எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ என்னோட தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஒன்று தான். ஸோ இட் இஸ் π/3. அப்போ இதோட போலார் ஃபார்ம் என்னடா பசங்களா? இதோட போலார் ஃபார்ம் என்ன வரும்? 2 × cos π/3 + I sin π/3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பொதுவான ஃபார்மேட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ 2kπ + π/3 sin 2kπ + π/3. ஓகே வாடாமா? trigonometry is boring. It is not. trigonometry போர் கிடையாது. அது உனக்கு புரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யா, இதை வந்து நான் 11th ஸ்டாண்டர்டில் எனக்கு அவ்வளோ சொன்னேன்டா. ஒரு பாயிண்ட்டுங்கிறது அது எத்தனை தடவை எனக்கு நான் சொல்லியிருப்ப தெரியுமா? அதோட பேசிக் வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு நான் அதை 6 டைமுக்கு மேலே எடுத்திருக்கேன் லைவில். அது யூடியூப் லைவ்லேயே நான் எடுத்திருக்கேன். ஐ ரிமெம்பர். சரியா? ஸோ எஸ், ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு ஆங்கிள் கிடையாது, நிறைய ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணுவான். அதுக்கு கூட நான் சொல்லுவேன், நீ ஒரு ரவுண்டு அடித்தாலும் நீ அதே இடத்துல தான் வந்து நிற்ப, 2 ரவுண்ட் அடித்தாலும் அதே இடத்துல வந்து நிற்ப அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக?
ஸோ எஸ் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அந்த ஆங்கிள்லேருந்து எவ்வளோ டைம் நீ 360 டிகிரி ஆட் பண்ணாலும் நீ அதே இடத்துல தான் இருப்ப. அதை தாண்டா இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 2k பைங்கிறது எவ்வளோ டைம் பண்ணாலும் 360 ஆட் பண்ணாலும் ஐ வில் கெட் தி சேம் பாயிண்ட். அதுதான் எஸ் இதோட ஸ்டெப் ஃபினிஷ் தான். ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? மாடுலஸ் மாதிரி தான் வந்து ஆர்கியூமெண்ட்டும் வரும். சரிங்களா? ஆர்கியூமெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப், சரிங்களா, ஆர்கியூமெண்ட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதோட ஆர்கியூமெண்ட் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்கியூமெண்ட்டை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இதோட ஆன்சர். சரியாடாமா? ஓகேவா? அதே மாதிரி டிவிஷனுக்கு அப்போ என்ன வரும்? 2 நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரோட ஆர்கியூமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஷுட் நோ. அதனால் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்னடாமா இசட் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் -2 டிவைடட் பை 1 + i√3. நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொண்டு வந்து அதுக்கு ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக ஆர்கியூமெண்ட் ஆஃப் -2 மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் 1 + i√3 முடிஞ்சு போச்சு. ஓகே, சிம்பிள். இப்போது இந்த மாதிரி, அதாவது ஒரு நம்பர்ஸ் ஆக்சஸ் மேலே வர நம்பர்ஸ் -2 நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எங்கடா வரும்? -2 நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எங்கே வரும்? -2 வந்து இந்த இடத்துல இருக்குமா? ரைட். இது எங்கே இருக்குது? எந்த ஆக்சஸ் மேலே இருக்குது? எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்குது. கரெக்டாக? இட் இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் இவனுக்கும் ஆரிஜினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 யூனிட்ஸ் இருக்கும். இவனுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? கம் ஆன் எவ்ரிவன். இதோட மாடுலஸ் கேட்டாங்கன்னா 2 தான் மாடுலஸ். ஆனால் இதோட ஆர்கியூமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இதோட ஆர்கியூமெண்ட் என்னது? உனக்கே தெரியுதுல, இது எவ்வளோ டிகிரிடா? இது எவ்வளோ டிகிரிடாமா? இட் இஸ் 180. கரெக்டா? அப்போ இதோட ஆர்கியூமெண்ட் வேறு யாரும் கிடையாது, பை தான். ஓகே, எப்படி பை வந்துச்சு? நான் ஸ்ட்ரெயிட்டாக அதை கிராஃபில் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மைனஸ். இதுக்கு ஆர்கியூமெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அது நம்ம தனியாக தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இட் இஸ் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. tan inverse of √3ன்னு வரும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/3 அப்படின்னு கிடைக்கும். டீட்டாவும் ஆல்ஃபாவும் ஒன்று தான், ஏன்னா அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ π - 3, π - π/3. வாட்ஸ் யுவர் ஆன்சர்? π - π/3. யாடா பசங்களா, நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் உங்களால் இந்த திருப்பி வீடியோஸை பார்க்க முடியும். யூ கேன் அட்டன் தி வீடியோஸ். திருப்பி இங்கே பார்க்கலாம். வெரி குட்ரா. 120 டிகிரி வேலை முடிஞ்சிச்சு. இஃப் யூ காண்ட் அட்டன் தி ரெகுலர் கிளாஸஸோட வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எப்போ அவைலபிளோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். அது போக போன வருஷத்தோட வீடியோஸுமே இருக்குது. சரிங்களா? இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். போன வருஷத்தோட ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ஆர்கியூமெண்ட்னா என்னென்னு தமிழில் சொல்லவே இல்லைல்ல. ஆர்கியூமெண்ட்னா என்ன தமிழில்?
வீச்சுகள். கரெக்ட். ஆர்குமெண்ட்னா வீச்சுகள். ஓகேவா? எஸ். ஓகே, கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? யா. சரி, இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும் மேம்? இதை பார்த்த உடனே என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராடக்ட்னா என்னது? பெருக்கல். இந்த 3 ஸ்டெப் தான் ஆன்சரான்னு கேட்குறீங்களா? ஆமாம், இது 3 ஸ்டெப் தான் ஆன்சர். ஏன் டவுட்டாக இருக்கா? ஏடா பசங்களா? 10th லைவ், 10th அப்பப்போ நான் லைவ் வருவேன்டா பசங்களா. ஐ எம் நாட் ரெகுலர் இன் 10th சேனல். ஓகே, எஸ். ஸோ எவ்ரிவன், பெருக்கல். ஓகேவா? இது எஸ். எனிவன் ஹாவ் எனி ஐடியா மேம்? இது இப்படி தான் பண்ண போகிறீங்க? ஷுர், டேம் ஷுர். இது இப்படி தான் இருக்க போகுது, எனக்கு தெரியும். யா, யாராவது இருக்கியா? எனக்கு தெரியும் மேம். ஐ நோ ஹவ் டு டூ திஸ். ஆயிலஸ் ஃபார்முலா. எஸ், ஆயிலர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். யா ஸ்ரீமந்த், அப்படியும் யூஸ் பண்ணலாம். எஸ், ஆயிலஸ் ஃபார்முலா. யா, ஆயிலஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வேறு என்ன? யூ கேன் யூஸ் இ ப்ராப்பர்ட்டி கைஸ். ஸ்கூலில் லாங்காக சால்வ் பண்ணாங்களா? இல்லை இதரா, இது 2 மார்க் கொஸ்டின்ரா. அது எப்படிடா லாங்காக சால்வ் பண்ண முடியும்? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு மேம். இந்த π/3 தீட்டா π/3 போட்டிருக்கேன்ல, இதை முன்னாடி சம்மும் அதே சம் தானே பண்ணணும், அதனால நான் எழுதிட்டேன். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை எழுதணும், சரியா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் தி ஸ்டெப். இந்த π/3 எப்படி வந்துச்சுன்றது நீங்கள் எழுதுவீங்க, ரைட்? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் √3/1 which is equal to π/3 and θ is equal to alpha, so θ is equal to π/3 எழுதிக்கல. அதை நீ எழுதணும், மறந்துடாது. ஓகேவா? அதை நான் இங்கே போட்டிருக்கேன். இதையும் நீங்கள் எழுதணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் அவுட். 5 ஸ்டெப்பு வரும், சரியா? மல்டிப்ளிகேஷன் பண்ணும். என்ன டேர்மாக பிரிச்சோம். ஓகே, இதை பிரிச்சிங்க அப்படின்னா 4 டேர்ம் ஆன்சர் வருமா? அந்த 4 டேர்ம் ஆன்சர்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டிங்கன்னா 3/2ங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரேடியஸ். கரெக்டாக? அதாவது r × cos θ + I sin θ, சரியா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆறுங்கிற இடத்துல 3/2 இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரேடியஸ் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரேடியஸ் 6. ஓகேவா? நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸை தனித்தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாமா? எஸ், தனித்தனியாக மல்டிபிள் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பண்ணிக்கலாம்ல. அப்போ அதுதான். அப்போது இங்கே 3/2வையும் நான் 6ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் இந்த ஆறுங்கிற இடத்துல 3/2 × 6 நான் போடுறேன், தப்பு இல்லை. எஸ், ஓகே. இப்போ டீட்டா, இந்த டீட்டாக்கு வருவோம், சரிங்களா? இங்கே என்னது? இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வர ஆங்கிள் யார் அப்படின்னு தான் நீ எழுதணும். ஸோ வாட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப்? காஸ் தனியாக பண்ண முடியாது. ஹவு டு யூ டூ இட்? 2 PM லைவுக்கு என்னோட தம்ப்நெயில்ல வருதா? அப்படியா? ஒரே நிமிஷம் இருங்க. I have class. ஒரே நிமிஷம் இருடாமா. நான் இல்லைடா பசங்களா. ஐ ஆம் நாட் டேக்கிங் ஃபார் யூ. ஸ்ராவணி மேம்க்கு எல்லாம் உங்களுக்கு போட்டுட்டாங்களோ? என் ஃபேஸ் போட்டுட்டாங்களோ? ஒரே நிமிஷம் இருங்களேன், நான் கேட்குறேன். இட்ஸ் நாட் மீ. நான் எங்கேயும் போடலையே செக்ஷன்ஸ். 1.6 and எக்ஸாம்பிள்ஸா எங்கே போட்டிருக்கேன்? நான் எங்கேயும் போகலையே. 10th எனக்கு கிளாஸே இல்லை. இட் இஸ் ஸ்ராவணி மேம் கிளாஸ் டாமா, சரியா? என்னோட பேரை தப்பாக போட்டுட்டாங்க.
நான் ஸ்ராவணி அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஐ திங்க் இட் இஸ் 2 o'clock. அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? காஸ் தனியாக சைன் தனியாக நீ இப்போ மல்டிபிள் பண்ணினா நோ யூஸ்டா பசங்களா? இல்லைனா நீ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது எந்த கான்செப்டில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2. ஸோ இதோட ஆன்சர் என்னது? அதாவது உனக்கு கடைசியில் வரப்போகிற ஆன்சர் என்னடா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? கரெக்டாக? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே ஃபார்மேட் எப்படி இருக்கும்? r into cos of theta plus I sin theta. கரெக்டா? இதுதானே ஆன்சராக வரும். இப்போ இங்கே முன்னாடி வர நம்பர் என்ன, ஆனால் இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வரும் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. கரெக்ட்? எஸ்ல. இப்போ இங்கே முன்னாடி வர நம்பர் என்னது? அந்த ஆன்சரோட மாடுலஸ் வேல்யூ, வரப்போகிற ஆன்சரோட மாடுலஸ் வேல்யூ. வரப்போகிற ஆன்சருங்கிறது என்னது? Z1 Z2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன, இங்கே யார் வருவா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த இடத்துல யார்டாமா வருவாங்க? ஸோ தே ஆர் ஆஸ்கிங் Z1 into Z2 என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, mod Z1 Z2 into cos of argument of Z1 Z2 plus I sin argument of Z1 Z2. ரைட்டா? ஸோ mod Z1 Z2ங்கிறது என்னடா? mod Z1 mod Z2 தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். கரெக்டா? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2ங்கிறது என்னது? இட் இஸ் ப்ளஸ்ஸு. சரியா? அப்போ θ + 1 + θ 2 ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷனோட ஆர்குமெண்ட் வேணும்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. I sin θ1 + θ2 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இட் இஸ் 3/2 into 6. இங்கே காஸ் ஆஃப், இங்கே ஆங்கிள் யார்? π/3. இங்கே ஆங்கிள் யார்? π/6. ஸோ π/3 + 5π/6 ப்ளஸ் I sin π/3 + 5π/6. ஸோ வாட்ஸ் யூர் ஆன்சரா பசங்களா? உன்னோட ஆன்சர் என்ன? காஸ் ஆஃப் என்னது? 60 degree plus 5π/6 150. 150 60 மல்டிபிள் ஆட் பண்ணிங்கன்னா 210 வரும். ஸோ 210ங்கிறது என்னது? செவன் π/6 is 210. சரிங்களா? ஸோ 7π/6 ப்ளஸ் I sin 7π/6. எனி டவுட்ரா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ என்னோட இன்சைட் கொஸ்டின் கேட்கட்டா? யாருக்காவது மேம் இதோட ஸ்டாப் பண்ணணும்னு தோணுதா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்னது? ரியல் பார்ட்டோட வேல்யூ அண்ட் இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ சொல்லணும். ஓகேவா? அப்போ வேல்யூ அப்படின்னா அது எத்தனை பேர்த்த குறிப்பிடும்? ஒரே ஒருத்தரை குறிப்பிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் 2k போடணுமா போடக்கூடாதா? எஸ். முன்னாடி சம்ல நான் 2k போட்டேன். இப்போ இந்த சம்ல நான் 2k போடணுமா வேண்டாமா? You want me to include 2k in this sum? தேவையில்லை. ஏன்னா நான் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகிறேன். I'm going to give a single answer. அப்போ சிங்கிள் ஆன்சரே ஏதாவது ஒரு ஆங்கிள் போட்டாலே கிடச்சிரும். அதனால நான் 2k மொத்தமாக போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ 7π/6ஓட வேல்யூ நீ சொல்லணும். எஸ், நவ் கம்ஸ் தி பாயிண்ட். இதுக்கு தான் ட்ரிக்னாமெட்ரி படிடான்னு சொன்னேன். கேட்டியா? எஸ். யாராவது கேட்டிங்களா? அப்போது நான் ட்ரிக்னாமெட்ரியை இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது நீங்கள் மதிக்க கூட கிடையாது. எஸ். வாட் இஸ் 7π/6? வாட் இஸ் காஸ் ஆஃப் 7π/6? காஸ் 7π/6 எப்படி கண்டுபிடிப்பீங்க பசங்களா? எஸ். இட் இஸ் காஸ்ட் 210. எனக்கு புரியுது. காஸ்ட் 210ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறேன்.
வேல்யூ நம்பர் வேல்யூ சொல்லுங்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்பர் வேல்யூ ஆஃப் cos 7π/6? சரியா? ஓகே, இதை 2 விதமாக போடலாம். இதை ஒருவேளை நீங்கள் 210ன்னு பார்த்தீங்கன்னா அப்படி போட்டாலும் உனக்கு வரும். இல்லைன்னா இது நான் 210 அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ரெண்டுமே ஆன்சர் ஒன்று தான், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் நீங்கள் உனக்கு ஸ்டெப்ஸை பொறுத்து நான் சொல்கிறேன். எனக்கு இது என்ன ஆங்கிள்னு நான் பார்க்க மாட்டேன். ஐ ஓன்ட் சி, அது எனக்கு என்ன ஆங்கிள்னு கண்டுபிடிக்க தெரியாது. இது 210ன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது எனக்கு 210 எப்படி வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்றவங்க நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கு 210ன்னு பார்க்க தெரியாதோ அவங்களுக்காக இந்த ஸ்டெப் சொல்கிறேன். சரியா? டினாமினேட்டர் என்ன இருக்குது? டினாமினேட்டர் 6. ஓகேவா? டினாமினேட்டருக்கு வர மாதிரி நியூமரேட்டரை நீங்கள் மாற்றணும். ஓகேவா? நியூமரேட்டரை வித் ரெஸ்பெக்ட் டு டினாமினேட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பை 6 இருக்குன்னா 7 6 வச்சு எழுதணும். 7 6 வச்சு எப்படி எழுத முடியும்? 6 + 1 is 7. கரெக்டா? அப்போ இது 6π + π தான் என்னோட 7π. சரியாடாமா? எஸ். இப்போ இது ரெண்டு பேத்தையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். தனித்தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ 6π/6 you will get π + π/6. இந்த ஃபார்முலாவை படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது இந்த ஃபார்முலாவை படிச்சிருக்கியா? cos of 180 + θ. எஸ், படிச்சிருக்கீங்களா? cos of 180 + θ. செகண்ட் சாப்டரில் ஃபார்முலா கம்மி தான், ஆனால் ட்ரிக்னாமெட்ரியில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. வாட் இஸ் cos of 180 + θ? அதுக்கு அவன் எந்த குவாட்ரண்ட்டு நீ பார்க்கணும். எந்த குவாட்ரண்ட்டுன்னு தெரிஞ்சாதான் அது மைனஸில் வருமா ப்ளஸில் வருமானு அவங்களால சொல்ல முடியும். சரியா? 180 + θங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வருவாங்க? 180 + θ. நல்லா கவனிடா, இது வரைக்கும் 180, அது கூட சின்ன ஆங்கிள். ஸோ அவன் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருப்பான். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan தான் பாசிட்டிவ். அப்போ காசும் நெகட்டிவ், ரெண்டு பேர்த்தோட வேல்யூவும் நெகட்டிவில் வரணும், மைனஸில் ஆன்சர் வரணும். சரிங்களா? -cos 60. ஸோ இது வேறு யாரும் இல்லை, -cos π/6. π/6ங்கிறது 30 டிகிரி. வாட் இஸ் cos 30 டிகிரி? -√3/2. இதுதான் ஆன்சர். -√3/2. ஸோ come on everyone, what is sin 7π/6? இதே ஸ்டெப்பு தான். ஸ்டெப் ஆங்கிள் என்னமோ ஒன்று தான். அப்போ sin 180 + θ என்னன்னு நீங்கள் சொல்லணும். வாட் இஸ் sin 180 + θ? sin π + π/6 என்ன வரும்? அதுவும் நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் t மட்டும்தான் பாசிட்டிவ், தெரியும்ல? ஆல் sin t கப்ஸ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் t தான் பாசிட்டிவ். அப்போ இவன் ரெண்டு பேரும் நெகட்டிவாக இருப்பான். இப்போ -sin π/6. வாட் இஸ் -sin π/6? இப்போ -√3/2 -i1/2. சரிங்களா? So you can take -9/2 as common. இப்போ √3 + i. This is your answer. செகண்ட் சாப்டர் ஏன் சில பேருக்கு டஃப்பாக தெரியுது? ஒன்லி பிகாஸ் ஆஃப் வாட் ரீசன்? காஸ் சைன் வேல்யூ தெரியாதனால தான் டஃப்பாக தெரியுது அவங்களுக்கு. சரியாடாமா? anyone has any doubt? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கேட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். கிளியர்? ஓகே. அங்கே எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்களோ இங்கே இந்த மாதிரி டிவிஷன் பண்ணணும். சரியா? ஸோ டிவிஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவீங்க? 2 and 4 டிவைட் பண்ணிக்கலாம். இந்த காஸை டிவைட் பண்ண என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? மல்டிப்ளிகேஷன்னா ஆங்கிள்ஸ் கெட் ஆடட், டிவிஷன் அப்படின்னா ஆங்கிள்ஸ் கெட் சப்ராக்டட். சரிங்களா? ஒரே காசுன்னு போட்டுட்டு 9π/4 -3π/2. சரிங்களா? ப்ளஸ் i sin 9π/4 -3π/2. இட் இஸ் ஸோ ஹார்டாவா சொல்லித்தர கற்பா? ஏன் இல்லைடாமா, இட் இஸ் நாட் அட் ஆல் ஹார்ட் கிடையாது. நான் எனக்கு இது ஒரு சில விஷயங்கள் உனக்கு டஃப்பாக இருக்கும். எஸ், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக இந்த போலார் ஃபார்ம் தான் உனக்கு டஃப்பாக இருக்கும். அது வரைக்கும் உனக்கு டஃப் கிடையாது.
நீங்கள் பார்க்குற பார்வையை மாற்றிக்கோ, then it will be very easy. சரியா? So what's your answer அம்மா? 2/4 cos of இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணணும். 9π/4 plus 3π/2 plus I sin 9π/4 plus 3π/2. What's your answer பசங்களா? இன்னும் என்ன ஆன்சர் வரப்போகுது? When you take LCM you will get 15π/2. sorry 15 இல்லை, 2 ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க 16. yeah 15π/2 வருமா? 15π/2 plus I sin 15π/2. கரெக்டா? எஸ், ஓகே, சூப்பர். இதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். when your angles are multiples of π/2 or π. சரியா? இது வந்து ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ சாரி, நாட் எஸ் எஸ், தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் 4 டன். இப்போ என்ன பண்ணணும்? டிவைடுக்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் டினாமினேட்டரில் யார் இருக்காங்க? 4 இருக்காங்க. கரெக்டா? ஸோ 4க்கு ஏற்ற மாதிரி 15 எழுதணும். 15 4ஓட ஹெல்ப்பில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? எஸ்டா பசங்களா, எப்படி எழுத முடியும்? 15ங்கிறது 16 பக்கத்தில் வரும். பிகாஸ் 16 comes in 4th table, ரைட்? ஸோ 15 4th டேபிளோட ஹெல்ப்பில் எப்படி எழுத முடியும்? 16π ஒரு பை போச்சுன்னா அதுதான் 15π. கரெக்டா? இப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4π minus π/4. am I right? 4π minus π/4. So 1/2 cos of 4π minus π/4. யாருக்காவது இதில் டவுட் இருக்காடா பசங்களா? இந்த ஆங்கிள் நான் அப்படி எழுதுறேன். யாருக்காவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லு. மேம் எப்பயுமே இப்படி தான் எழுதணுமா? இதே பிரின்சிபல் தான் நான் 4th சாப்டர்லேயே யூஸ் பண்ணுவேன். 4th சாப்டர்லேயுமே இதே விஷயம் தான் சொல்லுவேன். சரியாடாமா? ஓகே, நவ் லிசன். எஸ், டினாமினேட்டர் இருக்குல்லடாமா, டினாமினேட்டர் 4. சரியா? 4ஓட மல்டிபிள்ஸில் நீங்கள் 15 வர மாதிரி எழுதணும். சரியா? 4th டேபிளில் 15 வராது. 4th டேபிளில் 15 வராது அப்படின்னா அப்போ 15க்கு பக்கத்தில் எந்த நம்பர் 4th டேபிளில் வரும்? எஸ், 15க்கு எந்த நம்பர் க்ளோசஸ்ட்டு விச் வில் கம் இன் 4th டேபிள்? 16. கரெக்டா? ஸோ 15ஓட க்ளோசஸ்ட் மல்டிபிள் 16 தான். அப்போ 16லேருந்து என்ன பண்ணால் 15 கிடைக்கும்? 16லேருந்து 1 மைனஸ் பண்ணால் தான் 15 கிடைக்கும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 16π ஒரு பை போச்சுன்னா எனக்கு 15 கிடைக்கும். 15 நான் 16 - 1 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஏன் அப்படி எழுதுறேன்? அப்படி எழுதும் போது தான் எனக்கு ஆங்கிள் ரெண்டாக பிரியுது. அப்படி ஏன்னா இங்கே 2 டேர்ம் வந்துடும். கரெக்ட்? இப்படி 2 டேர்ம் வந்தால் தான் ஐ கேன் ஸ்ப்ளிட் இன் 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ரெண்டாக பிரித்து எழுத முடியும். அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? டன். இந்த 4π அப்படின்னா யார்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஆக்சஸோட ஆங்கிள்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்டா. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து 0 டிகிரி ஃபாரன்ஹீட், 0 டிகிரி ரேடியன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா π/2. இது என்னன்னு கேட்டிங்கன்னா π, அதாவது 180 டிகிரி. இது என்னது? 3π/2, அதாவது 270 டிகிரி. சரியா? அடுத்தது திருப்பி இந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த லைன் 2π, இது 5π/2 and this one is 3π and this is 7π/2. இது என்ன வரும்? 4π. புரிஞ்சுதா? எஸ். அப்போ 4πனா வேறு யாரும் கிடையாது, பாசிட்டிவ் ஆக்சஸ் தான். சரிங்களா? 4πலேருந்து என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். 4πங்கிறது இந்த லைன், நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும், மைனஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும். அப்போது அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? இட் இஸ் இன் 4th quadrant. which quadrant it is? 4th quadrant. 4th quadrantல cos வந்து பாசிட்டிவ், sin will be negative. Done? அப்போ இதோட வேல்யூ என்னடா பசங்களா? இதோட வேல்யூ cos π/4. பாசிட்டிவ் எழுதுனா போதும். ஆனால் இதை நீங்கள் நெகட்டிவ்ல எழுதணும். சரியா? மைனஸ் I sin π/4. அவ்வளோதான். π/4ங்கிறது 45 டிகிரி, cos π/4 வந்து 1/√2 and இதுவும் I sin 1/√2. ஸோ இஃப் யூ கேன் டேக் 1/2√2, உங்களோட ஆன்சர் 1 - I. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த √2 வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது அப்படின்னா √2 and √2ஆல் மல்டிபிள் பண்ணிப்பீங்க மேலேயும் கீழே. சரியாடாமா?
Can you understand? Say yes or no. No ma'am, 360க்கு மேல வேல்யூஸ் தெரியாது. 360க்கு மேல வந்த வேல்யூஸே தான் வந்துட்டு இருக்க போகுது. சரியாடாமா? see 0 360 எல்லாமே ஒன்று தான். சரியா? நீங்கள் ஒரு ப்ரொடெக்டரில் 0ங்கிற லைனும் அதே தான், 360 லைனும் அதே லைனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ 360க்கு மேலே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்லாம் கிடையாது. 0 to 360 என்னென்ன வேல்யூஸ் வந்துச்சோ அதே திருப்பி இன்னொரு ரொட்டேஷன் வரும், இன்னொரு ரவுண்டு வரப்போகுது, அது இன்னொரு ரவுண்டு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ 4πனாலும் 0னாலும் ஒன்று தான். ஓகேவா? 0லேருந்து 45 டிகிரி மைனஸ் 45 டிகிரி விச் இஸ் மைனஸ் 45 டிகிரி. மைனஸ் 45 டிகிரினா எந்த குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். உங்கள் கண்ணுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு 0னாலும் ஈவன் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைனாலும் ஒன்று தான்னு சொல்கிறேன். சரியாடாமா? Okay? So that's it, Rapasangla. Your answer is done. இந்த மூணு தான் 5 mark sums. These are the 5 mark sums. ஓகேவா? இதுதான் 5 mark sum. இது என்னது? லோக்கஸ். லோக்கஸ்க்கு நான் சொன்னேன்ல, மாடுலஸ் கேட்பான் இல்லைனா ஆர்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொன்னலடாமா. இங்கே நம்மளுக்கு ஆர்குமெண்ட்டை கேட்டு வச்சுருக்காங்க. சரியா? கொடுத்துருக்கிறது என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப். ஆர்குமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2 நம்பர்ஸோட ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் அப்படி எழுதிக்கலாமா? இப்படி மைனஸ் போட்டு எழுதிக்கலாமா? இதோட வேல்யூ π/2ன்னு சொல்கிறாங்க. ஆர்குமெண்ட்னா என்னது? ஆங்கிள். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். கரெக்டா? அப்போ இந்த நம்பரோட இமேஜினரி ரியலை தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy minus 1. Argument of x plus iy plus 1. இதில் ரியல் பார்ட் எங்கே இருக்காங்க? இது ஒரு ரியல் பார்ட், இது ஒரு ரியல் பார்ட். ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் x minus 1 plus iy. x plus 1 plus iy. சரியாடாமா? ஸோ இதோட ஃபார்முலா என்னது? tan inverse of. ஓகேவா? இட் இஸ் y by x minus 1. அதே மாதிரி ப்ளஸ் tan inverse of y by x plus 1 which is equal to π/2. மைனஸில் நடுவில் மைனஸ் சைன். சரிடா, என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஃபார்முலா தெரியுமாடா பசங்களா? tan a plus b ஃபார்முலா தெரியுமா? tan a minus b ஃபார்முலா என்ன? எல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான். ஏன் tan a minus b ஃபார்முலா என்னடா பசங்களா? மைனஸ் தான். You will get tan a minus tan b divided by 1 plus tan a tan b. ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் இந்த டேனுக்கு பதிலாக நான் tan இன்வர்ஸ்னு யூஸ் பண்ணுவேன். ஒரே tan இன்வர்ஸாக போட்டு, சரியா, என்ன பண்ணணும்? a minus b whole divided by 1 plus ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணணும். y by x minus 1 y by x plus 1 which is equal to tan. புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டெப்பை புரிஞ்சிச்சாடா பசங்களா? இதுலேருந்து இது எப்படி எழுத? இட் இஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் 4th சாப்டர் தான் படிப்பீங்க. இட் கம்ஸ் அண்டர் 4th சாப்டர். 10th லைவ் எப்போடா பசங்க? ஐ திங்க் 10th லைவ் ஒரு 3 இல்லைனா 4க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். லஞ்ச் பிரேக் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டாமா மேம். ஓகே, புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ் ஆர் நோ? எஸ், புரிஞ்சிருச்சுல்ல? டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்க tan இன்வர்ஸ் இந்த சைடு போனால் டேனாக மாறிடுவாங்க. சரிங்களா?
ஸோ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோ, which is equal to tan pi by 2. What is tan pi by 2? Tan pi by 2ங்கிறது இன்ஃபினிட்டி. ஆனால் அது இன்ஃபினிட்டின்னு எழுதக்கூடாது, 1/0ன்னு எழுதணும். சரியா? ஏன்னா அப்போ இந்த 0 இங்கே போச்சுன்னா நியூமரேட்டர் 0 ஆயிரும், டினாமினேட்டர் 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க என்ன கிடைக்கும்? வாட்ஸ் யுவர் ஆன்சர் வில் பி 0 into y by x minus 1 minus y by x plus 1 into 1 into 1 plus y by x minus 1 y by x plus 1. ரைட்டா? இது என்ன ஆகும்? 0 ஆயிரும். இது என்ன ஆகும்? y ஸ்கொயர் பை இது என்னடாமா a plus b a minus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? அண்ட் இது இந்த சைடு மல்டிபிள் பண்ணிங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா you will get x square minus 1 plus y square whole divided by x square minus 1. அண்ட் இதை திருப்பி இந்த சைடு போனால் 0 ஆயிரும். ஸோ your answer is x square plus y square minus 1 is equal to 0. இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. we proved it. புரிந்ததா? It is one 5 mark question. ஓகே, இந்த மாதிரி ப்ரூஃப் சம்ஸ் கேட்குறாங்கன்னா அப்சர்வ் தி பேட்டர்ன், என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் ஸ்கொயராக இருக்குது, இமேஜினரி பார்ட் ஸ்கொயராக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி ரியல் பார்ட் ஸ்கொயராக இருக்குது, இமேஜினரி பார்ட் ஸ்கொயராக இருக்குது. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இது எந்த ஃபார்முலாவில் படிச்சிருக்கீங்க? ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இது எந்த ஃபார்முலாவில் படிச்சிருக்கீங்க? நல்லா ரீகால் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். மாடுலஸ். எஸ், mod z is equal to a square plus b squareக்கு ஸ்கொயர் ரூட் வரும். கரெக்டாக? ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்குன்னா இப்போ இது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்? ரைட்டு, சூப்பர். அப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் என்னோட கிவன் ஸ்டேட்மெண்ட். இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் இங்கே எழுதிக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்குமே தனித்தனி ஐ எம் அப்ளைங் மாடுலஸ் ஆன் போத் சைட். நான் ஃபைண்ட் பண்ணிட்டு அது மாடுலஸோட விஷயம்னு. ஸோ இப்போ mod x1 plus i(y1), x2 plus i(y2) up to xn plus i(yn) mod is equal to mod a plus ib. ரைட்டா? இதோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது? n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக மாடுலஸ் அப்ளை பண்ணலாமா? இப்போ mod x1 plus i(y1), mod x2 plus i(y2) up to mod xn plus i(yn), which is equal to square root of a square plus b square. கரெக்டா? இப்போ என்ன இதோட ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். இதுக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ப்ளஸ் y2 ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர், which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? ரைட்? கம்ப்ளீட்லி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்துருச்சு. If you apply squaring on both sides, you will get this step x1 square plus y1 square, x2 square plus y2 square. வந்துருமாடா பசங்களா? ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. என்ன மேம் யூடியூப்பில் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? இங்கே வந்து என்னை யாரும் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யாடா பசங்க? ஓகே, அதே மாதிரி திங்க் திஸ் ஒன், tan inverse of b by a. tan inverse of b by a, bங்கிறது யார்? இமேஜினரி பார்ட், ஏங்கிறது ரியல் பார்ட். tan inverse of imaginary part by real part, இது எந்த ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம்? ஆர்குமெண்ட். கரெக்டா? அதே தான். சரியா? அப்போது கிவன் பார்ட்டுக்கு நான் என்ன அப்ளை பண்ணுறேன்? ஐ ஆம் அப்ளைங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட். சரிங்களா? ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட். ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குடா? மல்டிப்ளைல இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z3 ப்ளஸ் ஸோ ஆன் ஆர்குமெண்ட் ஆஃப் zn.
which is equal to இதோட ஆர்குமெண்ட் என்ன கரெக்டா இங்கெல்லாம் பொதுவாக பேசுகிறதுனால நான் 2k π போட்டுக்கிறேன் ஆங்கிள் கூட 2k π 360 டிகிரி ஆட் பண்ணுறேன் 360 ஆட் பண்ணாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரியா இந்த ப்ளஸ் எல்லாமே என்ன போட்டுக்கலாம் வாட் இஸ் திஸ் ப்ளஸ் இந்த ப்ளஸ் எல்லாமே என்னது இந்த ப்ளஸ் எல்லாம் வந்து சமேஷன் அப்போ சமேஷன் ஆர்குமெண்ட் ஆஃப் ZR அப்படின்னு வச்சுக்கலாமா இந்த ஆருக்கு பதில் என்ன வருது 1லேருந்து n வரைக்கும் Z1, Z2, Z2n அது வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன் which is equal to tan inverse of B/A அவ்வளோதான் ஸோ ZR ஓட வேல்யூ என்னது tan inverse of BR/AR YR/XR அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ப்ரூஃப் இஸ் டன் காட் இட் பசங்களா ஸோ இப்போ ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ப்ரூஃப்ஸ்லாம் லிட்ரலி ஈஸியான ஒரு ப்ரூஃப் இது என்னது எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் 2.27 இருக்கல அதே மாதிரி சம் தான் சரியா அதே டிட்டோ சம் வித் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு π/2 கொடுக்காம π/4 கொடுத்துருக்காங்க அப்போ வேற மாதிரி போடணும் ஏடா பசங்களா So you're all thorough with 2.6 and 2.7 correcta k is equal to z ன்னு போட்டுக்கோங்க நம்ம அந்த ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட்டை hence proved எழுதினா போதும் 8 o'clock டா பசங்களா மார்னிங் 8 o'clock நான் ஷெட்யூல் பண்ண சொல்கிறேன் சரிங்களா எஸ் ஸோ தட்ஸ் இட்ரா பசங்களா இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமா நான் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் யூ வாண்ட் திஸ் பிடிஎஃப் ஓகே நான் அட்டாச் பண்ண சொல்லுவேன் ஸோ பாய் பாய் பசங்களா ஹாவ் அ கிரேட் டே